கணபவாய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, ஞான தண்டாயுதபாணிக்கு அரோகரா. முருகா சம்போ மகா தேவா தேவா சம்போ மகா தேவா சம்போ மகா தேவா சாம்பே சதாக சிவ தந்தைகளாதரா 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 சர்வ சிவாதரா தந்தைகளாதரா சர்வதேவாதரே தந்தைகளாதரா சகல முக்தியே அன்பாகவே உனது பொற்பாதம் பணிந்து நிற்க எமக்கு நல்லொரு தருவாய் தேவா. தேவா 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 ஆனந்த ரூபனே அன்பர்க்கு பகாரனே ஆனந்த ரூபனே அன்பர்க்கு உபகாரனே ஆனந்த ரூபனே அன்பர்க்கு பகாரனே 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 ஆனந்தே ஆனந்த ரூபனே அன்பர்க்கு உபகாரனே ஆனந்த ரூபனே அன்பர்க்கு உபகாரனே ஆனந்த ரூபனே அன்பர்க்கு உபகார ஆனந்த ரூபனே அன்பர்க்கு உபகார ஆனந்த ரூபனே அன்பர்க்கு உபகார ஆனந்த ரூபனே அன்பர்க்கு உபகாரனே ஆனந்த ஆனந்த ரூபனே அன்பர்க்கு உபகாரனே ஐந்தொழில் புரிந்திடும் அம்பலவாகனே காருண்ய சீலனே 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 காருண்ய சீலனே கவிதரும் தேவனே கருணை புரிந்தருள் கைலாசநாதனே கருணை புரிந்தருள் கைலாசநாதனே உனது வெப்பாதம் மனித நிற்க எமக்கு நல்லருள் அருவாய் தேவா. வருள்வா தேவா 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 சம்பு மகாதேவா சம்போ மகாதேவ சம்போ மகாதேவ
சிருஷ்டி திதி சம்ஹாரம் என்று கூறக்கூடிய முத்தெழுக்கும் அதனால் விளங்கும் கைலாசபதியிலும் கழிந்து புறப்பட்டார் தீப்பொறிகளும் அக்கினி தேவனால் இது சென்று கங்கையில் சேர்க்க கங்கை பெருக்கெடுத்து ஆறு முதல் வெளிப்பெறுது சரவணத்தில் சேர்க்க சரவண பொய்களை 6 தீப்பொறிகளும் 6 தாமரை மலர்களை 6 குழந்தைகளாக அவதரிக்க 6 குழந்தைகளையும் எனது அன்னை ஆதிசக்தி அன்போடு அரவணைத்து சிரமாரம் கரம் 12 உடல் ஒன்றுமாக நான் காட்சியளிக்கப்பெற்று ஞானசக்தி அமையப்பட்ட வேலாயுதம் கையிலேந்தி ஸ்கந்தமார்த்தம் வைப்படைந்து சரவணத்திலே பிறந்தால் சரவணன் என்றும் கார்த்திகை மாதகா விளக்கப்பட்டதால் கார்த்திகை என்ற காரண அவதார மகிமையோடு நம்ம வீரில் சிருஷ்டித்து பிரம்மதேவனை சிறையில் எடுத்து தேவர்களுக்கு அபஸ்தம் கொடுத்து தேவ சேனாதிபதி என்ற பட்டம் பெற்று தேவேந்திரமல் தெய்வயானியை தென்படங்குட்டிலே மனமுடித்து தேவர்களும் மற்ற யாவரும் ஊற்றி புகழும் அளித்த நியோசலத்தில் வீச்சில்லும் யானை வரும் பின்னே மணி ஓசைவர் முன்னே என்ற கூற்றுக்கு ஏற்றது போல் வீணகானமும் வெகு வினோதமாக கேட்கிறது வருகிறார் நாரத பிரம்மம் எதிர்பார்ப்போம் அன்பு ஒளிபரிக்கல் நிறுத்தாரே பேசும் பொழுது எதிரொலி வேண்டாம். முருகன் வரும் அழகே அழகாம் தனித்தமிழ காணல் வரும் முருகன் அழகாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா ஞான தண்டாயுதபாணிக்கு அரோகரா தங்கத்தேரில் முருகன் வரும் அழகே அழகாம் அதை தனித்தமிழில் பாட பாட சேரும் புகழா பார்ப்புகளும் பழனியிலே பங்குனி தேர் ஓட்டும் பார்த்து மகிழ தானே இங்கு கடல் போல் கூட்டும். ஓங்கார வேலனவன் ஒளிமுக சிரிப்பு உலகத்தையே கவர்ந்திருக்கும் அழகில் விரிப்பு. ஓங்கார வேலனவன் ஒளிமுக சிரிப்பு அந்த உலகத்தையே காண வைக்கும் மறைமுக சிரிப்பு. பக்தர்களின் தோள்கள் எல்லாம் பால் காவடி ஆடி பாடும் அவர் மனதில் எல்லாம் முருகன் சேவடி. காணாத காட்சி எல்லாம் பழனி மலையிலே, காணாத காட்சி எல்லாம் பழனி மலையிலே, அதை காண முடியுமா எனது இசையின் அழகிலே. பார்ப்புகளும் பழனியிலே, பார்ப்புகளும் பழனியிலே பங்குனி தேர் ஓட்டம் பார்த்து மகிழ தானே இங்கு கடல் போல் கூட்டம். முருகனுக்கு அரிய நாரதரின் வணக்கங்கள். வருக வருக கானப்பிரியர் வருக கலைவாணியின் முதல்வர் வருக நன்முகன் மைந்தனி வருக நாராயணன் வேரனாரி வருக வருக. தங்களின் வரவு நல் வரவாகுக. வந்தாரை வரவேற்பது தமிழ் பண்பு தமிழ் பண்பாடு குறையாது. இன்று என்னால் என்ற அளவு எளிய வரவேற்பு. சுரையான இசை மேதையே, இனிதான சுரையான இசை மேதையே, எனதன்பு துயர்வான தவயோகியே, எனதன்பு உயர்வான தவமுனியே, இனிதான சுரையான இசை மேதையே, திரிலோக சஞ்சாரியே தேவர் குபகாரியே, திரிலோக சஞ்சாரியே தேவர் குபகாரியே,
இசை மேதையே கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா கண்களுக்கு சொந்தமில்லை கண்களுக்கு சொந்தமில்லை கண்ணோடு மணியானால் கண்ணை விட்டு பிரிவதில்லை நீங்கள் என்னை விட்டு பிரிவதில்லை அறம்பாடிடும் சூழல் மாநிலர் அனைவருக்கு நல்லவரே அகங்காரியின் குணம் கொள்கையை அகற்றிட வல்லவரே அறக்காமல துறப்பாடிட அழைத்திட வல்லவரே அகங்காரனின் குணம் கொண்டிடும் அழைத்திட வல்லவரே அறம்பாடிடும் சூழல் மாநிலர் அனைவருக்கு நல்லவரே அகங்காரியின் குணம் கொள்கையை அகற்றிட வல்லவரே நீரு எங்கெங்கு சென்றீ கத்திரிட்ட வெட்டுற மாதிரி இருக்கணும். நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமான முகம், வரும் வழியில் எதுவும் சந்தோஷம் மிக்கவை, மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம், வியக்கத்தக்க செயல் எதுவும் கண்டு வந்தீர்களா? என்ன வேல் உண்டு வினை இல்லை, மயில் உண்டு பயமில்லை, கந்தன் இருக்க ஒரு காலம் கவலை இல்லை. அப்படி இருக்கும்போது உங்களை பார்க்க வர்ற உங்க மச்சனே நான் எனக்கு எதுவும் கவலை இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை. இல்லை, கந்தன் இருக்கும்போது ஒரு குறையும் எனக்கு இல்லை. கந்தன் இருக்க கவலை இல்லை. அதனாலதான் உங்களை மனசுல நினைச்சுக்கிட்டு எப்பவும் மாறி இல்லாம இன்னைக்கு மீண்டும் ஒரு கனி ஒன்றை கண்டு வந்துள்ளேன். கனி? ஆமா, கனி என்று கூறும் பொழுது மனதை சிறிது பிணை பிடித்துக் கொள்கிறது. ஏனே? ஏன் ஏன் என்ன காரணம்? ஆதியிலே கனி ஒன்றை கொண்டு வந்தீர்கள் அல்லவா? ஆமாம். கனி யாரிடம் உள்ளது? உங்க அண்ணன் விநாயகரிடத்தில் உள்ளது. என்ன அண்ணனிடம் எப்படி சென்றது? உலகத்தை போட்டி வைத்தார்கள். உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கே பலம். போட்டியா பந்தயமா? பந்தயம். பந்தயம், சரியாக சொன்னீங்க. நிறைய பேர் போட்டின்னு சொல்லுவாங்க. பந்தயம் என்பது வேறு, போட்டி என்பது வேறு. எழுகையை தொட வேண்டும் என்றால் பந்தயம். அப்போ அதுதான் சரி. பெற்ற கனியை ஏன் இன்னும் புசிக்கவில்லை எனது சகோதரர்? அது நீங்கள் உங்கள் அண்ணன் தான் கேட்கணும். ஏன் போல போட்டி ஓட்டு வாங்கினீ, ஏன் என்ன பழத்தை சாப்பிடாம வச்சிருக்கேன்னு கேட்கணும். போய் கழுவுற மில்லே நழுவுற இவ நீங்கள் கொண்டு வந்தீங்க. சாப்பிட்ற மாதிரி ஒரு பழத்தை கூட கொடுத்துருந்தீங்கன்னா அவர் சாப்பிட்டுருப்பாரு. சரி, அது சாப்பிட முடியாத பழமாக கொடுத்து விட்டிய. அவர் எனக்கு கேட்குற ரொம்ப பேர் சொல்கிறாங்க, தம்பிகிட்ட இருந்து நம்ம ஜெயிச்சிட்டோம், அதனால் தம்பியை விட்டு நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு வச்சுக்கன்னு சொல்கிறாங்க நிறைய பேர். ஆனால் அது உண்மையான காரணம் யாரிடம் கேட்டால் அதற்கான தீர்க்கமான விளக்கங்கள் கிடைக்கும் என்பது ஒரு ரீதியிலே இன்று உங்களிடம் கேட்கிறேன். அது விசக்கனின்னு உண்டு. விசக்கனியை நான் கொண்டாந்து கொடுத்து சிவனிடத்தில் திருவிளையாடல் பண்ணணும்னு நினைச்சேன். சிவபெருமான் பார்த்தாரு, சிவனாக நாரதர் கனியை கொண்டாந்து நம்மள்ட்ட திருவிளையாடல் பண்றாரு. விசக்கனியை சாப்பிட்டா என்ன ஆகும்? இறந்து விடுவாரு. சிவனுக்கு தான் இறப்புன்னு ஒன்னே கிடையாது. ஏன்னா அந்த உலகமே பிரளயமாகி அழியும் பொழுது எம்பெருமான் சிவபெருமான்கிற ஒரு தெய்வத்தை தவிர மற்ற எல்லாம் மறைஞ்சிருவாங்க. மறுபடியும் உலகத்துல இருந்து ஆரம்பமாகும் சிவன்ல இருந்து. அவர் மட்டும்தான் ஒத்த காலம் உண்டி உலக பிரளயத்திலிருந்து மீண்டு கொள்வாராம். அப்ப சிவனுக்கு இறப்பு கிடையாது, பிறப்பும் இறப்பும் மற்றவன். அதனாலதான் ஆதியும் மந்தமும் இல்லாத நாயகன் சிவன் கொண்டு அந்த பழத்தை கொடுத்தேன். சிவன் நினைச்சாரு மாப்பிள்ள நம்மளை காலி ஒன்று நினைக்கிறாரு. அதனால நம்ம சாப்பிட்றத விட நம்ம மனைவி சக்தி சாப்பிடட்டும்னா அங்கிட்டு தள்ளினாரு. பாத்தீங்களா? அங்கே இருந்துச்சு. அந்த அம்மா என்ன நினைச்சிருச்சு, ஆக இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடுற விளையாட்டுக்கு நம்ம பொறுப்பாக முடியாது, நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட்ற நம்ம
பிள்ளைய சாப்பிடட்டும்னு உங்கள் 2 பேத்துக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பத்தான் நாரதர் தான் உங்களை காப்பாத்துறாரு வந்து, ஐயா 2 பிள்ளை இருக்கு பாதி பாதியா அறுத்து கொடுத்துட்டா விஷக்கனியை சாப்பிட்டா ஏதாவது நடந்து போயிருமே சொல்லி இப்படித்தேன் உலகத்தை யார் மூலம் சுத்தி வர்றாங்களோ அவங்களுக்கே போட்டி என்ற முடிவோடு போட்டி வைக்க சொன்னேன். இந்த விஷக்கனியை உங்கள்கிட்ட கொடுத்தது யாரு? அது இருக்கட்டும், அது தேவையா? அது முக்கியமான விஷயங்கள்ல வலைதளம் ஓடும்போது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதா? வலைத்தளம் ஓடுறதுனால. சரி, கொண்டு வந்த கனியிலே விஷம் இருக்கும் பொழுது கண்டு வந்த கனியிலே விஷம் இருக்குமா, விஷயம் இருக்குமா, விஷமம் இருக்குமா என்று மனதில் சிறிய அச்சம் வேற ஒன்றும் இல்லை. அது மட்டும் இல்ல, உங்க பையன் எனக்கு புரியுது. என்ன? அன்னைக்கு கொண்டு வந்த கனியினால கோவணத்தோட விட்டாரு, இன்னைக்கு கண்டு வந்திருக்க கனினால அதுவும் மிஞ்சுமான்னு ஒரு சந்தேகம். அது ஒரு வகை நியாயம். காரணம், அன்று சிறுவனாக இருந்தேன். ஆமா, கோமணத்தோட போனோம். சரி, இந்த வயசுல கோமணத்தையும் ஒத்துட்டு போனா என்ன ஆகும் உலகத்துல? முருகா, சின்ன பிள்ளையா இருக்கும்போது கோவணம் இல்லாம தெரிஞ்சாலும் பாக்குற அழகாத்தே இருக்கான். இப்ப முருகன் வாலிப வயது, இப்ப ஒண்ணுமே போடலன்னா கனிக்கு பெருமையை கூறுங்க. இல்ல, உங்க பெருமை என்ன? இல்ல இல்ல வேண்டாம், கனியோட சிறப்பை சொல்லுங்க. கனியினுடைய சிறப்பு இந்த சுருக்கமான முறையிலே ரேவதி ராகத்தில் மங்கனிக்கும் தேன்கதலி மங்கனிக்கும் மேலினிக்கும் புங்கனியை கண்டு மனம் பூரித்தே மங்கனிக்கும் தேன்கதலி மங்கனிக்கும் மேலினிக்கும் புங்கனியை கண்டு மனம் பூரித்தே அக்கனியை இக்கணமே கொய்யாமல் கொய்தனைத்தே கொள்வீரையா முருகையா கொள்வீரே. சிறப்புகள் முருகா. எவ்வளவு அழகான சுருக்கமாக, மாங்கனிக்கும் தென்கதழி வங்கனிக்கும் மேலினிக்கும் பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன். முருகா, அக்கனியை இக்கணமே கொய்யாமல் கொய்ய வேண்டும். கொய்யாமல் கொய்ய வேண்டும் என்றால் தாமரை இலையில சொல்லுங்க. ஹலோ, வாங்க வாங்க வாங்க. தாமரை இலை தண்ணிக்குள்ள தான் இருக்கும். தண்ணிக்குள்ள இருக்கிற தாமரை இலையில தண்ணி இருந்தாலும் தண்ணி பட்ட தடம் தெரியாது. அந்த மாதிரி நீங்க பட்டும் விடாமலும் தொட்டும் விடாமலும் அணைக்க வேண்டும். கனி என்று கூறினால் பறிக்க வேண்டும். பட்டும் படாமல் தொட்டும் தடாமல் கொய்ய வேண்டும் என்றால் நல்லா நன்றாக முதிர்ந்து கனிந்த கனியைத்தான் தொட்டாலே விருந்துவிடும். சரி, அப்போது நல்லா கனிஞ்சிருச்சா, அப்புறம் எப்படி படாமல் தொடாமல் செய்ய? நான் உங்களை தொடாமன்னா தொட்டோன்னு கீழே விழுந்துருமாங்கிற சிந்தனைக்கு நீங்க போகாதீங்க. ஓ, அதுக்கு தான் சொன்னேன். அந்த கனியை பிடிக்கிற விதம் அப்படி இருக்கணுமா? ஆமா, நிறைய அனுபவப்பட்டு போல. முருகனோட சேர்ந்த அனுபவம் வரத்தானே. சாக்கியம் என்ன முனியே ஹலோ, ஹலோ, என்னப்பா? ஊர் தலைவர் அவர் எங்கிருந்தாலும் நாடக மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். ஐயா, ஊர் தலைவர் ஐயா எங்கிருந்தாலும் நாடக மேடைக்கு வரும். அடுத்துக்கிட்ட விசாரணை என்ன விசாரணை? பட்சிகள் கண்டால் நேரம் அதை பற்றி படியா
என்னவா? சரி அப்போ முடிச்சுட்டு போகலாமா? சரி முருகா, பார்த்து வந்தது கனி எல்லாம் கிடையாது. யாரவள்? பெண் பார்த்து வந்தேன். யார் அந்த மங்கை? மங்கையிலேயே ஞாபகமா இருக்காங்க. ஆதியிலே 2 மங்கைக்கு வாக்களித்தீர்கள். ஆமா. அமிர்தவள்ளி, சுந்தரவள்ளி. அமிர்தவள்ளி திருப்பரங்குன்றத்திலே தெய்வ யானை என்ற திருநாமத்தோடு திருமணம் செய்து விட்டீர்கள். இளையவள் வள்ளி காத்துக் கொண்டிருக்கிறார். இளையவளை இணையும் நேரம் நெருங்கி விட்டது என்பதை நினைவூட்டுவதற்காக வந்திருக்கிறீர்கள். ஆமா. என்ன செய்ய வேண்டும்? எங்கே இருக்கிறாள்? வேடுவனாக மாறி சென்று 8 வகை திருமணத்தில் கடிமணம் முறிந்து உலக மக்கள் அனைவருக்கும் மல்லி தேவசேன சமேத சுப்பிரமணியனாக. கனிமணம்னா என்ன? கூட்டிட்டு ஓடுறது. கூட்டிட்டு ஓடுறதுக்கு போது என்ன செய்யணும்? என்ன பண்ணணும்? வேடனா மாறணும். சரி, சும்மா வந்தா கூட்டிட்டு ஓடிடலாமா? முதல்ல அவளோட போய் விளையாடுங்க, லீலைகள் புரியுங்க. அந்த லீலைக்கு பேர் என்ன? மன்மதராசன், நீங்க சொல்லுங்க. சரி பெரிய பெரிய மனுஷனா பெரியா. ஆக வேடுமனாக சென்று தாங்கள் சொல்லுவது போல வேடுமனாக சென்று நம்மளை கண்டு இதமாக வதமாக இங்கிதமாக தங்க தமிழ் பேசி மங்களகரமாக மாலை சுட்டி தங்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் நெருக்காட்சி தருகிறேன். 2 பேரும் சென்று கல்யாணத்துக்கு உண்டான வேலைகளை பார்ப்போம். அங்கே பேசி முடியட்டா அப்படின்றிய. ஆமாம், வாங்க. இங்கே முருகனாக நடித்து கொண்டிருக்கும் அருமைக்குரிய சிங்கராஜா அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை அனுப்புகிறார்கள். இங்கே நாரதா எடுத்துக் கொண்டிருக்கும் கார்த்திக் ராஜா அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை அனுப்புகிறார்கள். கார்த்திக் ராஜா அவர்களுக்கு அத்தனை கலைஞர்களுக்கும் பொன்னாடு அறிவித்து மனம் மகிழ்விக்க செய்த மாபெரும் கிராம பொதுமக்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் ரசிக பெருமக்களுக்கும் எங்கள் இருவர் சார்பாகவும் அனைத்து கலைஞர்கள் சார்பாகவும் நன்றி 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 கலந்த வணக்கம். முன்னாடி ஊற்றி மகிழ்வித்த அன்பு கிராம பொதுமக்களுக்கும் விழாவினை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் இளைஞர்களுக்கும் நன்றி நன்றி கிடந்த வணக்கம். வணக்கம். கற்பகமே உனகென்று துணையாரம்மா, கற்பகத்தாகி கருணை வடிவானவளே, 1000 கண்ணுடையவளே, பராசக்தி தாயே. கற்பகமே உன்னை என்று துணையாரம்மா நீயே, கடிகளை போட்டு என்னை கண்பாரம்மா. அம்மா கற்பகமே உன்னை என்று துணையாரம்மா. அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அருள் திறனுடையவளே, அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அருள் திருவுடையவளே, ஆனந்த வாழ்வுதனை அன்பர்க்கு அளிப்பவளே, ஆனந்த வாழ்வுடத்தை அன்பர்க்கு அளிப்பவளே, கற்பகமே உன்னை என்று துணையாரம்மா. அலைகடல் ஓரத்திலே அமைந்த மயிலையிலே, அலைகடல் ஓரத்திலே அமர்ந்த மயிலையிலே, கலைவடிவாய் திகழும் நின் திருக்கோவிலிலே, கலைவடி வாங்கிகளும் நம் திருக்கோவிலிலே, சிலை வடிவாக நின்று உலகளை காப்பவளே, அம்மா அம்மா சிலை வடிவாக நின்று உலகளை காப்பவளே, செப்பவளே நிவண்ணன் மகிழும் ஐயவளே, எப்பவல்ல வேணி வண்ண மகிழ் திருவுமையவளே, கற்பகமே உன்னை என்று துணையாரம்மா நீயே, என்ன போன்ற என்னை கண்பாரம்மா. அம்மா கற்பகமே உன்னை என்று துணையாரம்மா. அம்மா அம்மா அம்மா. சிறப்பு, மிகச்சிறப்பு. நன்றி. கை தட்டுன்னு தோணுச்சுல, சத்தமாக தட்டிடணும். எது செய்தாலும் தீர்க்க செய்யணும், சரியா? இப்படி சிறப்பாக இருக்கணும்னா பொறுப்புலேருந்து கொஞ்சம் கூட மாறக்கூடாது. பொறுப்பு தவறுனா வித்துவான், பார்க்குறவர்களுக்கு நம்ம மேலே வெறுப்பு வந்துடக்கூடாது என்ற ரீதியிலே
பொறுப்பிலே பிறந்த தன்ன முகலில் கிடந்து சங்க தெருப்பிலே இருந்து வைகி ஏற்ற தவழ்ந்த பேதை நெருப்பிலே நின்று கற்றோ நிலவிலே நடந்தோர் மறுப்பிலே பெயன்ற பாவை என் மருங்கிலே வளர்கள் என்று அமிழ்தினும் இனிய செந்தமிழுக்கு சிறப்பாயிரம் பாடிய அறிஞர்கள் வெளியிலிருந்து எனதருமை பெரியோர்களை தாய்க்குளங்களை அன்பு சொந்தங்களை அத்தனை உள்ளங்களுக்கும் சின்ன நடிகரின் சிறந்த ஆழ்ந்த வணக்கங்களை பாதங்களை சமர்ப்பித்து மாபெரும் இசை மீதங்களாக வீட்டிற்கும் 4 இசை சக்கரவர்த்திகளுக்கும் சிறந்த முறையிலே ஒளி மற்றும் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் ஜெயா ஒளிபெருக்கினை தரக்கும் பணிபுரியும் அன்பு சகோதரர்களுக்கும் மற்றும் பேசும் பொழுது எதிரொலி வேண்டாம், பாடும்போது இயக்கப்பட்டுங்க. ஆமாம், இல்லாட்டி நான் என்ன பேசுறது தெரியாதுல்ல. மற்றும் என்னுடன் நடிக்க வந்திருக்கும் சக நடிக கலைஞர் பெருமக்களுக்கும் நல்லதொரு வாய்ப்பை இந்த அரங்கத்தில் அமைத்துக் கொடுத்த நாடக அமைப்பாளர் அன்பு உள்ளம் ராஜேந்திரன் நாடக அமைப்பாளர் அன்பு சகோதரர்களுக்கு நன்றி பாராட்டி, அன்பு ஐயா எங்களெல்லாம் ஒருங்கிணைப்பு செய்து 2ஆம் நிலையிலிருந்து அழைத்து வந்த அன்பண்ணன் கணபதி அன்பண்ணனுக்கு நன்றி பாராட்டி, இங்கே எங்களையெல்லாம் இந்த உலகமே பார்த்து வியக்கச் செய்து மிகப்பெரிய விஷயங்கள் செய்து கொண்டிருக்கும் ஒளிநேடா பதிவாளர் மாயகுலத்தைச் சேர்ந்த எங்கள் மண்ணு. அவர் மானாமதுரை, நான் மாங்குடி. அவர் ஊருக்கு எனக்கு ஒரு 9 கிலோமீட்டர் தான், ரொம்ப. ஆமாம், அன்பு அண்ணன் மாயகுலம் மாதவன் அன்பு சகோதரர்களுக்கு நன்றி பாராட்டி, கற்க கசடர கற்பவை கற்றவனிற்கு அதற்கு தகை என்ற பொய்யாமொழி புலவனின் மெய்யான கூற்றுக்கு ஏற்றது போல் நான் கற்ற கலையவும் கல்வியவும் உங்கள் முன்னே சமர்ப்பிக்க நல்லதொரு வாய்ப்பை தந்து ரசித்துக் கொண்டிருக்கும் எங்களுக்கு இன்னொரு விஷயம் இல்லைங்க. இந்த நேரத்தில் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அன்பு ஐயா காவல்துறை அதிகாரிகளுக்கு நன்றி பாராட்டணும். வண்டி வணக்கத்தை கூறிக்கிட்டு இவள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னா எல்லாம் அல்ல எம்பெருமான் திருமாலிருஞ்சோலை கள்ளழகர் பெருமான் அருள் பெற்றும் என்றும் என் சிரசிலை குடிகொண்டு என்னை ஆட்கொண்டு வழிநடத்த வெற்றி பெறச் செய்து கொண்டிருக்கும் என் தாய் அந்த ராமநாதபுரத்திலே அருளாட்சி புரிய மகா நீலகண்டி அம்மன் அருள் பெற்றும் பரிவார தெய்வங்கள் அருள் பெற்றும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்த வயதில்லை என்றாலும் நிற்கும் இடம் அதற்கு நிகரான இடம் என்ற ரீதியிலே 2 சுதியிலே நஞ்சை கல்னிகள் நான் ஏன்னா எப்படி இடத்துக்கு வந்திருக்கிறோம் இந்த நேரத்தில் என்னையெல்லாம் பார்க்கறதுக்கு நீங்கள் பகல் இரவு நேரங்களில் குடித்த டீ கப்பு தாங்க நான் கிடக்கு. ஆனால் என்னை பார்க்குறதுக்கு ஒரு 50-100 பேருக்கு மேலே இருக்கும்போது மனசுக்கு ரொம்ப ஆனந்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. உங்களுக்காக இன்னும் எவ்வளோ வேணாலும் முயற்சியை செய்யலாம் என்ற ரீதியிலே நஞ்சை கலனிகளின் நாயகனடி வாழ்க, நடனமிடும் காவேரி காவலனே நீ வாழ்க, தஞ்சமென வருவோர்க்கு தஞ்சம் வழங்குகின்ற தஞ்சை பெருவுடைய தலைவனே நீ வாழ்க. வெஞ்சமறி வெற்றி கண்டு அஞ்சினைக்கும் மக்களுக்கு விண்ணுயர் பெரிய கோவில் தந்த வீரராஜ ராஜ சோழரே நீ வாழ்க, தஞ்சை பெரிய கோவில் பல்லாண்டு வாழ்கவே. தஞ்சை பெரிய கோவில் பல்லாண்டு வாழ்கவே, தரணியில் தமிழ் போல நிலை நின்று வாழ்கவே, தரணியில் தமிழ் போல நிலை நின்று வாழ்கவே, தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே. நிலங்களுக்கு முடிசூடி நான் புவனம் முழுதும் புலி பொறித்த கொடி நாட்டினார். 3 நிலங்களை போடி சோடினார் புவனம் முழுதும் கொடி நாட்டினார். தோன்றும் இடங்களில் தன் புகழ் நாட்டினார். தோன்றும் இடங்களை பொன் புகழ் நாட்டினார். என்றும் சோழ பரம்பரைக்கு வழிகாட்டினான், சோழன் வழிகாட்டினான்.
உயர்கல்வி கூடங்கள் உருவாக்கினார். உயர்கல்வி கூடங்கள் உருவாக்கினார். பக்தி மலர்ந்திட ஆலயம் உருவாக்கினான். சோழன் உருவாக்கினான். தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே. தரணியில் தமிழ் போல நிலை நின்று வாழ்கவே. தரணியில் தமிழ் போல நிலை நின்று வாழ்கவே. தஞ்சை பெரிய கோவில் பல்லாண்டு வாழ்கவே. இது போல ஒளிபெருக்கியும் ரசிகர்களும் இதையெல்லாம் மிகைப்படுத்தி கொண்டு வந்து சேர்க்கிற இசைக்கலைஞர்களும் இருந்தால் இதுபோல் ஒரு ஒளிப்பதிவாளர், ஆனால் அவர் பெரிய கலைஞர் தெரியுமா? நினைக்கிறிய அவர் வெறும் இந்த கேமரா மட்டும்தான் படம் பிடிக்கிறாருன்னு கிடையாது, மிகப்பெரிய பாடகர். இன்னொன்று சொல்ல போனால் நடிப்பு பிரித்து எடுத்துருவாங்க, பெரிய நடிகர் அவர் வந்து அண்ணன். இவெல்லாம் இருக்கும் பொழுது எல்லாம் ஒரு சேர இப்படி அமைந்தால் ஒரு மாதத்துக்கு ஒரு 48 நாடகம் ஆடலாமா? ஐயா பள்ளிக்கூடம் இருக்கையில் வாத்தியார் கணக்கு படம் சொல்லி கொடுப்பார், பார்த்துருக்கீங்களா? அதில் இந்த கழித்தல் கணக்குன்னு சொல்லி கொடுப்பாங்க. 7ல் 9 போகுமா வித்வான்? 7ல் 9 போகுமா? அப்போ என்ன செய்யணும்? பக்கத்துலேருந்து 10 கடை வாங்கிக்கிறணும். வாங்க சொல்லி கொடுத்தா வாத்தியார் திருப்பி எப்படி அடைக்கணும்னு சொல்லி கொடுக்கலாம். உலகமே கடலில் போய்கிட்டு இருக்கு. அதான் நான் இப்போ படிக்கிற பசங்கள்ட்ட சொல்லுவேன், கழுத்தில் கிழங்கு சொல்லி கொடுத்தா ஐயா வாங்க சொல்லி கொடுத்தீங்களே திருப்பி எப்படி அடைக்கிறதுன்னு சொல்லி கொடுங்க. எங்கள் தலைமுறையாவது கடன் இல்லாமல் வாழட்டுமேன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். போய் கேட்குறாங்களான்னு தெரியல பசங்க, கேட்கணும். ஏன்னா கடன் இல்லாதவன் கவலை இல்லாதவன் கடவுளை நினைக்க மாட்டான். அந்த ரீதியில் நான்லாம் வாங்கிறதோட சரி, கெடுக்கிறது குரு சொல்ல கேட்காட்டி குரு துரோகம் பண்ணுற மாதிரி. அதனால் நான் வாங்குவேன், திருப்பி கொடுக்குற பழக்கம் எனக்கு இல்லை. என்ன காட்ட எங்கள் வாத்தியார் திருப்பி கொடுக்க சொல்லலை, அதுதானே உண்மையும் கூட. அப்படின்னு இருக்கக்கூடாது. மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லுவார்கள். அன்னையும் பிதாவும் முன்னிறு தெய்வம் ஆலயம் தொழுவது சாலமும் நன்றி என்று சொல்லுவார்களை முந்தி தவம் இருந்து 300 நாள் சுமந்து துந்தி செறிய பெற்று எடுத்து பூமியில் நம்மளெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா உயிரும் மெய்யும் சேர்ந்த உயிர்மை. நம்மெல்லாம் ஏன் உயிரை கொடுத்தது தந்தை, மெய்யான உறுப்புகளை கொடுத்து உடலமைப்பை கொடுத்தது தாய், இருவருமாக இணைந்து உயிர்மையா அரிது அரிது மானிடரை பிறத்தல் இது. ஏன் சொன்னால் சொல்லுங்க பாப்பா. இந்த மனுஷனுக்கு மட்டும்தான் சிந்திக்கிறதுன்னு சிரிக்கிற ஆற்றல் இருக்குது. ஆடு மாடு சிரிக்குமா? சிரிக்காது. மனுஷனுக்கு மட்டும் சிரிக்கவும் தெரியும், சிந்திக்கவும் தெரியும். ஆனால் எத்தனை பேர் இன்றைக்கி சிந்திக்கிறோம்? இப்படி கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய அரிய பிறவை நமக்கெல்லாம் கொடுத்து பூமியில் நடமாட விட்டால் எத்தனை பேர் தாய் தந்தைக்கு சோறு பொருள் தாய் தந்தை சொல் பேச்சு கேட்குறோம்? இல்லை இல்லை. எதுக்கு சொல்ல வரேன்னா, தென் தமிழகம் பூரா நம்ம எல்லா ஊருக்கும் போகிறோம். போகிற இடங்களில் எத்தனை கல்விக்கூடங்கள் பள்ளிக்கூடம் பார்க்குறோமோ அதற்கு ஏறக்குறை நிகராக முதியோர் இல்லங்கள் கண்ணப்படுது. ஏன் முதியோர் இல்லம் வருது? வீட்டில் சரியான வழியில் முதியோர்கள் பார்க்கப்படவில்லை. அவங்களுக்கு அங்கே உரிய பாதுகாப்பும் பணிவிடையும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு இடம் தேவைப்படுது, அடைக்கலமா. முதியோர் இல்லங்களுக்கு அனாதை இல்லங்களுக்கு இது வேணாலும் வாங்கி கொடுங்க, தவறு கிடையாது. சாப்பாடு உடம்பு பொருள் உடுத்த உடை எல்லா வசதி வேணாலும் செய்து கொடுங்கள், எது வேணாலும் வாங்கி கொடுங்க, அன்பளிப்பாக நன்கொடையாக மனப்பூர்வமாக ஏற்றுக்கலாம். ஆனால் தாய் தந்தையை மட்டும் கொடுத்துறாங்க. இருகரம் கூப்பி கேட்டுக்கிறேன். 1000 ஆலயங்களை கட்டி கும்பாபிஷேகங்கள் நடத்தி கொடுமுழக்குகள் நடத்தினாலும் ஒரு புண்ணியமும் இல்லை. பெத்த தாய் தகப்பனுக்கு கண்காணாமல் மனசு கோணாமல் காவயிறு கஞ்சியை ஊற்றி பாருங்களே. அவங்க சந்தோஷப்பட்டு நம்மளை வாழ்த்துனா 7 தலைமுறைக்கு நல்லா இருப்போம். இது ஒரு சுயனில் ஒன்று இருக்குது. இதனை மனசில் வச்சுக்கிட்டாவது செய்யுங்க இந்த பணிவிடைகளை. என்ன தெரியுமா, இன்றைக்கி நம்ம தாய் தந்தைக்கு நம்ம சோறு ஊற்றினாத்தையும் அதை பார்த்துக்க நம்ம போல நாளைக்கு நமக்கு சோறு ஊற்றுவேன். இல்லாட்டி நமக்காக ஒரு முதியோர் இல்லம் காத்து கொண்டு இருக்குது என்பதை கருத்திலே கொண்டாவது. நம்ம ஊருக்கு சொல்கிறோமே, யாரா ஒருத்த பயன்படுத்தினாலும் அதை பின்பற்றினாலும் ஒரு படி முன்னாடி வச்சிட்டோம் அப்படின்னு நான் சந்தோஷப்படுவேன். அப்படி நம்பிக்கையிலேயே நான் தினமும் எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கேன். இருந்தாலும் அதை பயன்படுத்துவதும் பயன்படுத்தாதவதும், ஏன்னா நமக்கு தான் கிடைக்குது இந்த மாதிரி மேடைகள், அவங்களுக்கு கிடைக்கல. இதுபோல் ஆதங்கங்களை மனசில் வச்சுக்கிட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க உலகத்தில். ஆனால் அதை சொல்கிறதுக்கான ஒரு இடம் கிடைக்கல, நமக்கு கிடச்சிருக்கு. ஆனால் நம்மளால் தினமும் தாயை நினைக்க வேண்டும் என்ற ரீதியிலே தம்பி
முத்துராஜுக்காக மிகப்பெரிய வித்துவனவன், அவனுக்காக எல்லாமே நம்ம நடைமாத்தோம். தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவனும் பிறந்ததில்லை, எனக்கு ஒரு தாய் இருக்கின்றார், என்றும் என்னை காக்கின்றார். தாயில்லாமல் நான் இல்லை. ஜீவனதியாய் வருவார், என் தாகம் தீர்த்து மகிழ்வார். ஜீவனதியாய் வருவார், தாயோரே ஆவார். அவரினி பொறுப்பால், தர்மத்தை வளர்ப்பால், தரணியிலே வளம் சீர்த்திடுவார். தவறினை பொறுப்பார், தர்மத்தை வளர்ப்பார், தரணியிலே நம்மை வாழ வைப்பார். என் தாயில்லாமல் நான் இல்லை. தூய நிலமாயிருப்பார், தன் தோளில் நம்மை சுமப்பார். தூய நிலமாயிருப்பாள், தோளில் நம்மை சுமப்பாள். தன்மை இல்லாமல் நாம் எதிர்த்தாலும், தன்மை இல்லாமல் நாம் எதிர்த்தாலும், தாய்மையிலே மனம் தனித்திடுவாள். அந்த தாயில் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை. மேக வீதியில் நடப்பாள், உயிர் மூச்சினிலே கலந்திருப்பாள். மேக வீதியில் நடப்பாள், உயிர் மூச்சிலே நம்மை சுமப்பாள். மலை மூடி தொடுவாள், மலர் மனம் பெறுவாள், மங்கள வாழ்க்கை துணை இருப்பாள். மலர் மொழி தொடுவாள், மலமரம் தொடுவாள், மங்கள வாழ்வுக்கு துணை இருப்பாள். என் தாயில்லாமல் நான் இல்லை. ஆதி எந்தனும் அவள்தான், நம்மையாளும் நீதியும் அவள்தான். ஆதி அந்தமும் அவள்தான், ஆளும் தெய்வமும் அவள்தான். அகந்தையை அழிப்பார், ஆற்றலை கொடுப்பார். அகந்தையை அழிப்பார், ஆற்றலை கொடுப்பார். அவள்தான் அன்னை மகாசக்தி. நாரதர் கூறிய நந்தவனம் இதுவாகத்தான் இருக்க வேண்டும். என்ன அழகு, என்ன அழகு, கண்ணை கவர்ந்திடும் மண் அழகு, பார்த்துரை ஈர்த்திலும் உன்னத அழகு, கவிஞர் கற்பனைக்கும் அப்பாற்பட்ட பட்ச அழகு, புலவரதன் புலமைக்கு மெட்டாத பொக்கிசம், பல புறையோடு இருக்கும் புத்தம் புது அழகு. சோழியே உலகென்றால் ரொம்ப உலகஞ்சர மாதிரி இருக்கு. சோலையிலே பிறந்து வளர்ந்து பூத்தி என் வரவு நோக்கி கத்தி நிற்கும் கட்டழகு பெட்டகம், கண்களுக்கு விருந்தளிக்கும் பொக்கிசம், சாமுத்திர அச்சனங்கள் ஒரு சீரமையப்பட்ட வள்ளி என்பவள் இங்குதான் இருக்கிறாள் என்றால் ஏதாவது கேட்குமா சத்தம்? வித்வான் தொண்டையா அது? அதானா? ஆளவளம் சோயினும் சாரீரமே இவ்வளவு மிருதுவாக மென்மையாக இருக்கிறது என்றால் இந்த சாரீரத்தின் வளமையை வைத்து இவளின் சரீரத்தை கற்பனை செய்து பார்த்தால் துள்ளித்துளி போகும். ஹலோ பேச குறைங்குது. ஹலோ பேசா இருக்கு, பேச குறைங்களே சார். ஹலோ ஹலோ அப்போது வரீங்க. துள்ளி துள்ளி போகும் பெண்ணே சொல்லிக் கொண்டு போனாள் என்ன, கண்ணி உந்தன் பேர் என்ன, வெள்ளி கொலுசு போகும் திசையில் பாவி நெஞ்சு போனதென்ன, துள்ளி துள்ளி போகும் பெண்ணே சொல்லிக் கொண்டு போனால் என்ன, கண்ணே உந்தன் பேர் என்ன, வெள்ளி கொலுசு போகும் திசையில் பாவி நெஞ்சு போனதென்ன, துள்ளி துள்ளி போகும் பெண்ணே
சொல்லிக் கொண்டு போனால் என்னவோ பூமி என்னும் பெண்ணும் புட்டு வைத்துக் கொண்டு பச்சை ஆடை கட்டி பார்த்தால் ஓடை பெருநாடம் கொண்டு ஏன் வளைந்து போகிறார் பூமி என்னும் பெண்ணும் பொட்டு வைத்துக் கொண்டு பச்சை ஆடை கட்டி பார்த்தால் ஓடை பெருநாடம் கொண்டு ஏன் வளைந்து போகிறார் பூமி பெண்ணுக்கும் கன்னி பெண்ணை போல் நெஞ்சில் இரவும் உண்டு துள்ளி துள்ளி போகும் பெண்ணே சொல்லிக் கொண்டு போனால் என்னவோ வெளிச்சம் முந்தி வீரித்து பந்தி ஒன்று வைக்கும் நேரம் தேன் சிந்தும் பூக்கள் எல்லாம் நான் விரும்பும் காதலி அந்தி வெளிச்சம் முந்தி வீரித்து பந்தி ஒன்று வைக்கும் நேரம் தேன் சிந்தும் பூக்கள் எல்லாம் நான் விரும்பும் காதலி மண்டியிட்டு நான் முத்தம் தரவா பெண்கள் பெண்ணே வா 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 துள்ளி துள்ளி போகும் பெண்ணே சொல்லிக் கொண்டு போனால் என்ன கண்ணி உங்கள் பேரு மின்ன வெள்ளிக் கொலுசு போகும் திசையில் வாடி நெஞ்சு போனதென்ன துள்ளி துள்ளி போகும் பெண்ணே நன்றி 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 ஆலோலம் சோ என கூவாமல் கூவிக்கொண்டிருக்க பெண்மகளை மென்மையில் வர்ணிக்க வேண்டும் என்ற ரீதியிலே பொன்னின் மணி கிண்கிளி சிலம்பலி புலம்ப மின்னின் மணி மேகலை மெல்லன ஒளிப்ப சின்ன மலை கொண்டு சில சேடியர் சூழ அன்னமலை வளப்பட்டு வாவன் அழைத்தாலோ இந்த பெண்மகள் ஆலோலம் சோ என்ற குரலின் வழியாக இவளை மென்மையிலும் வர்ணிக்க வேண்டும் என்ற ரீதியிலே வித்வான் பாஷையிலே இங்கு நான் தான் தேனென்றது உங்கள் வீடு தேடி வந்தது என் வேண்டுமா என்றது சிந்தும் தேன் துளி இதழ்களில்
அலுவலம் அலுவலம் என கூவிக்கொண்டிருக்கும் மென்மேலும் வர்ணிக்க வேண்டும் என்றால் குழல் இனது யாழ் இனது என்பர் தன் மக்கள் மழலை சொல் கேளாதவர். இதுக்கு என்ன அர்த்தம் வைத்தான்? குழல் இனிதாக இருக்குமா? என்ன குழல் ஓசை புல்லாங்குழல் ஊதினால் இனிமையாக இருக்கும். யாழ் யாழ் மீட்டினாலும் அதோட இசையும் இனிமையாக இருக்கும் அப்படின்னு யார் சொல்லுவாங்களாம்? இந்த சிறு குழந்தையின் குரலை கேட்காதவர் சொல்லுவாங்களாம். இந்த மழலையோட குரலை கேட்காதவர்கள் குழலையும் யாழையும் இனிது அப்படி சொல்லுவாங்களாம். இது இரண்டை காட்டிலும் மழலையின் குரல் மிருதுவாகவும் இனிமையாகவும் இருக்குமான். ஆனால் இவள் பாடும் ஆலோலமோ மழலையின் குரலை காட்டிலும் மகத்துவம் வாய்ந்தாக தெரிகிறது. இவளை மென்மேலும் வர்ணிக்க வேண்டும் என்ற ரீதியிலே ஒரே ஒரு கீதமா ஒரு கலவையா இசை தவிர்த்து சிந்தினதி கரை ஓரம் அந்தி நேரம் எந்தன் தேவியாடினாள் தமிழ் கீதம் பாடினாள் ஏனை பூவை போல சூடினாள் ஊரெல்லாம் உன் பாட்டுத்தான் உள்ளத்தை மீட்டுதே நாளெல்லாம் உன் பார்வைதான் இன்பத்தை கூட்டுதே நீ இல்லா தெய்வம் வேறதே நீ என்னை சேரும் நாளிதே உள்ளம் உருகுதையா முருகா உன்னருள் காண்கையிலே அள்ளி அனைத்திடவே. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு பக்திமயமா. ஆனா நம்ம இப்படி பாடக்கூடாதுல. வள்ளியை அனைத்திடவே எனக்குள் ஆசை பெருகுதப்பா. ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ உன் பேர சொல்லு ரோசாப்பூ காற்றில் ஆடும் தனியாக என் பாட்டில் மட்டும் துணையாக மேகமே மேகமே பல்லிலா தேயுதே தொகையன் போகவே தேன்மழை விழுதே மேகமே மேகமே பல்லிலா தேயுதே கடலலை காலலை முத்தமிடும் முதுகலை சத்தமில்லாத முத்தங்களை கற்று தந்தால் இந்த கண்ணியழை வசந்த கால கோலங்கள் வானில் விழுந்த கோடுகள் கலைந்திடும் கனவுகள் கண்ணீர் சிந்தும் நினைவுகள் வசந்த கால கோலங்கள். தேவதை போலொரு பெண் இங்கு வந்தது தம்பி என்னை நம்பி இந்த மைத்துணன் கைத்தளம் பற்றிட வந்தது தம்பி என்னை நம்பி. இதுதான் முக்கியமானடா. பூ சூடவும் பாய் போடவும் சுபவே ராசாத்தி ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா நான் வரைந்த பாடல்கள் நீளம் பூத்த கண்ணீலா
சொல்லாமல் வந்த என் தேவி. அப்படியா விஷமத்தானே? சிந்து நதி கரை ஓரம் அந்தி நீரம் எந்த தேவியாடினாள் தமிழ் கீதம் பாடினாள் ஏனை பூவை போல சூடினாள் சிந்து நதி கரை ஓரம் அந்தி நீரம். மஞ்சள் மலர் பஞ்சனைகள் மன்மதனின் மந்திரங்கள் கொஞ்சம் பொது மெல்லிசைகள் போதை உந்தன் சீவரிசை சொல்லிக் கொடுத்தேன் கதை கதை அள்ளிக் கொடுத்தாளதை அதை காதல் கண்ணம்மா சிந்து நதி கரை ஓரம் அந்தி நேரம். தமிழ் சிலம்புகளை அள்ளி அவள் அணிந்து கொண்டார் எல்லு தமிழ் இளம்புகளை அள்ளியவள் அணைத்துக் கொண்டார். பல்லிருக்கும் கூந்தலுக்கே முல்லை மலர் நான் கொடுத்தேன் வானவெளியில் இதம் இதம் சோலை வெளியில் சுகம் சுகம் காதல் கண்ணம்மா சிந்து நதி கரை ஓரம் அந்தி நேரம். எந்த தேவியாடினார் தமிழ் கீதம் பாடினார் ஏனை பூவை போல சூடினார் சிந்து நதி கரை ஓரம் அந்தி நேரம் இந்த நேரம் நல்ல நேரம் நேரம் தவறாமல் வா. எங்க அப்பா என்கிட்ட அப்பே சொன்னாரு ஆ, காவல சரியா இருக்கணும். என்ன ஆச்சு? வணக்கம். மூடுன கண்ணு முழிக்க மாட்டேன். ஆ, வணக்கம். என் அப்பா சொன்னாப்புல அப்பவே என்கிட்ட சொல்லியிருக்காரு. காலையில் யார் வர்றாங்களோ பிடிச்சி கட்டிடுறான்ட்டு மச்சானை தவிர ஒரு பையன் இங்கே வர முடியாது. அப்படியா? மாப்பிள்ளை தானே, மச்சானை தவிர வேற யாருமே இங்கே வர முடியாது. என் தங்கச்சிக்கு வர்ற ஆளு தான் புருஷன்னு சொல்லிட்டாரு. யார் வந்தாலும் உங்க அப்பா பிடிச்சி கட்டி வச்சுக்கிட்டாரா? யாருமே வர முடியாது. அப்புறம் இல்ல யார் வந்தாலும் கட்டி வச்சுக்கிட்டாரா? யாரு வர முடியாது. யார் வந்தாலும் கட்டி வச்சிருவீங்களா? அது எப்படி அப்படி முடியும்? அப்புறம் நம்ம சட்டம் பேசுற மாதிரி இருந்துச்சு. இல்லையா வந்து யார் நீங்க முத? என்ன வரைக்கும் அந்த ஆளை சமாளிச்சு இப்போதான் ஓய்வு எடுத்தேன். முத யார் நீ முத? நோனு வித்வான் மீசை வளர்த்துவலை பார்த்துருப்பிய, இங்கதான் மீசை வச்ச ஆம்பளை பார்த்துருக்கேன். நல்லா இருக்கீங்களா? மீச வச்ச ஆம்பளை கீழே விழுந்தாலும் மீசையில மட்டும் மண்ணு ஓட்டாதியா? அது மீசையான தானே விட்டேன். இல்லையே, கீழே விழும்போது எடுத்துக்கிருவேன். அப்புறம் வச்சுக்க. அப்புறம் இதுக்கு மேலே என் தங்கச்சியை கட்டிக்கலாமே. மாப்ளா இப்படி அவர் அண்ணன் கிடைக்குமா உனக்கு? நல்லா இருக்கீங்களா? என் தங்கச்சிக்கே கிடைக்கலன்னு. ஆனால் எனக்கு ஒரு சின்ன பையன் என்ன தெரியுமா? என்ன நீயே இப்படி இருக்கியே, உன் தங்கச்சி எப்படி இருப்பான்னு நினைச்சா என் நிலைமையை நினைக்கும் பொழுது இந்த காமெடி பீஸுக்கு தகுந்த தங்கச்சி என்ன சொல்றீங்க? டெரரா இருக்கும். வேற லெவல் பேசவே முடியாது. ஏன் நாரதர் அங்கே உள்ள பேசிக்கிட்டு இருக்காரு. ஐயோ உன்னை அவர் கட்டி வைக்கிறதுக்குள்ள எனக்கு அப்பப்பான்னு போச்சுன்னு. அவ்வளோ சோல என்ன வேணாலும் வை. நிறைய கற்றுக் கொடுத்துருக்கீங்களா? என்ன வேணும் சொல்லுங்க. இந்த காடு இந்த வீடு எல்லாம் உனக்கு. எனக்கு எது வேணாம்? உன் தங்கச்சி நாங்க என்னமா மட்டும் கொடுக்குற மாதிரி. உன் தங்கச்சி மட்டும் போதும். தங்கச்சி மட்டும்தான் கொடுக்க முடியும். வேற எல்லாம் சீதனமெல்லாம் எதிர்பார்க்காத. அண்டா குண்டா செய்யறதுக்கு அங்கே என்ன இருக்கு? நகையெல்லாம் ஒன்றும் கிடையாது. செய்யறதுக்கு என்ன இருக்கு? அப்ப நாங்க செய்யாம விட்டுருமா? என்ன செய்விய? 7 பேர் இருக்கோம். என்ன செய்விய? ஆம்பளைங்க எப்படி செய்வோம் தெரியுமா? என்ன? இப்ப கல்யாணம் பண்ணிட்டு போங்க, பின்னாடி செய்யறேன். எனக்கு நீங்க அப்புறம் செய்யலாம். நான் உங்களுக்கு என்னடா ஏன் பின்னாடி ரொம்ப நாள் ஆச்சு சின்ன பிள்ளையில மாத்தது மச்சான். ஏன்னா நான் திணையை பிடிச்சி நினைக்கும் போது நீங்க ஏன் இல்ல சுண்டு வரல பிடிச்சி நடந்தீங்க? சொல்லப்படாது வெளியே என்ன அப்படி இருக்கும்போது எதுவும் தங்கச்சி எதுவும் கொடுமைப்படுத்திடுவானோ அந்த பயமெல்லாம் வேணாம். உங்க தங்கச்சியை தொடக்கூட மாட்டேன் நான். தொடாம அப்புறம் என்ன இதுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறது உனக்கு?
உன் தங்கச்சிய 2 பிள்ளைகளை பெத்துக்கூடியான்னு உனக்கு தங்கச்சியை கட்டி வச்சா. ஆனா ஆ, என்னையும் மீறி ஆ, இது நடந்தா ஆ. உன் தங்கச்சி தொடையில தொடுவேன். தொடையிலையா? தொடையில தொட்டு என்ன போகுது? வேற ஒன்றும் பக்கத்தில் தானேப்பா, தூரம் தானே. கிட்ட ஆட்டோலாம் தேவையில்லை. தொட வரைக்கும் போயிட்டு அப்புறம் அந்த தொடை இல்ல, உன் தங்கச்சி என்னைய தொடும் பொழுது அந்த புள்ள தொடையில, அந்த புள்ள தொடையில நான் தொடுவேன். அந்த புள்ள தொடையில. ஆமா, ஒன்றும் புரியல. அந்த ஆள் ஏற்கனவே ஒரு கோக்குமாக்கு பிடிச்சாலும் இந்த ஆள் அதுக்கு மேலே வந்து சேருது இல்லை. எங்கே பிடிச்சிங்க இந்த ஆளுகளை? என்னை வச்சு ராஜேந்திரன் ஆச்சா, காலையில் நேரத்திலே கல்யாணம் பண்ணி வச்சா தான் எங்களுக்கு நல்லது. தம்பி கரண்ட் போடு கரண்ட் எடுத்துச்சு பாரு. கரெக்டாக போட்டு விடுங்க. இங்கே கரண்ட் எடுத்துச்சு பாரு, போடு. இப்படி இருக்கிற ஒரு டைப்பாக இருக்கு பப்பு கையா. போட்டு பாரு, கரண்ட் லைன் எடுத்துச்சு பாரு. என்னடா இது மண் எத்தா பெரிய கொண்டை. கீபோர்டுக்கு கரண்ட் வரும்ல, அது எடுத்து அண்ணா அண்ணா இந்த ஒயர்ண்ணே, இந்த வெள்ளை அந்த வயரை சொல்லி விடு, வயன் தெரிவா வெள்ளை லைன் மாறிச்சோ. லைனை மாற்றி விடுங்க தம்பி. நீ அதுதான் உன்னை லேட்டா பொம்பளைன்னு எழுதி வச்சாலே எவ்வளவு நேரம் படிப்ப போல இருக்கு. நீ மலைக்கு பெத்துரமான்களே ஒரு மண் வர கண்டிரு நீங்களே, பரப்பிய புறமான்களே ஒரு மண் வர கண்டது நீங்களே, சிலைக்கு தப்பிய கேக்கின தப்பிய சின்ன மகிழ்களை தட்டி 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 மலைக்கு பெத்துரமான்களே ஒரு மண் வர. மாலை தேடி வந்தவரே மாப்பிள சிங்கம், மாலை தேடி வந்தவரே மாப்பிள சிங்கம், மலை யானை போல கேளுங்க. மாலை தேடி வந்தவரே மாப்பிள்ள போட்டு ஆக்கிய பச்சா பண்ணாரு. என்ன சொன்னாரு? அப்பே சொன்னாரு. இப்படி யார் செய்வா? இப்படி யாராவது செஞ்சிருக்காங்களா? அழக வருஷமா எப்படி செய்யறீங்க இல்லையா? என்ன இல்லை, அவனுக்கு அதில் தான் பிரியம் விடு. ஐயா மாப்பிள்ள இங்க வாங்க, நமக்கு ஒரு 4 ஏக்கர் இடம் சுத்தம் பண்ண வேண்டிய இருக்கு. ஓட்ட போட்டு தேய்ச்சிடுவோம் நாக்க. வள்ளி அடுத்த ஜென்மத்துல உன்னை மசாலா அடிக்காம வள்ளி வள்ளி உன்னை காண எவ்வளவு தூரம் வந்தேன். வள்ளி வள்ளி என வந்தான் வடிவீழந்த புள்ளி விட்டு புள்ளி போட்ட புது கோலங்க. வாயிலே குத்துங்க அவனை. பக்கத்துல நான் வந்தா அப்படி வெறி நாய் மாதிரி குலைக்கிறியே, அந்த ஆள்கிட்ட போய் என்ன இப்படி நின்னுட்டு இருக்கேன்? டேய், நீ வராத. சந்தேகப்படுறியா? தாண்டவா தாண்டவா அப்படி தாண்ட 10 மணினா நீ 10 மணி யோக்கியமான புள்ள. அது எப்படி வளர்த்துருக்காங்க? அப்ப இது வள்ளி இல்லையா? ஏய், இது வள்ளி இல்லையா? பள்ளியில் அடிச்சாக்கு அந்த வேலை நீ சொல்லக்கூடாது. என்னென்னமோ நடக்க தெரிஞ்சுங்க. ஏலியா? ஐயோ ஏலியா, உனக்கு தங்கச்சி வேணுமியா? எனக்கு தங்கச்சி வேணாம். தங்கச்சி உனக்கு தான். தங்கச்சி வேணாம். நானே வச்சுக்கிறேன். உனக்கு எதுவுமே இல்லை, கம்முனு கடை. கால ஏதாவது ஒரு பேச்சே சரியில்லையே. தங்கச்சி இந்த ஆள் நம்ம பக்கத்துல குடியிருக்க தங்கச்சி 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 சந்தேகப்படுறியா? ஒரு தாண்டிடுவியா அப்புறம்? வேண்டாம், நீ தாண்டா சாமி தங்க. வள்ளிய வரைச்சிடுறீங்களா? வரைச்சிட்டு மனசு மல்லிகப்பு மணக்கிற வயசு, மத்தால கொட்டு தேடி மனசு அந்த மல்லிகைப்பூ மணக்கிற வயசு. காட்டு பூவுக்கு ஒரு கூட்டு எதுக்கு கட்டு தெரியாது எது நமக்கு. காட்டு பூவுக்கு ஒரு கூட்டு எதுக்கு கட்டு தெரியாது எது நமக்கு. மத்தால கொட்டு தேடி மனசு இந்த மல்லிகைப்பூ மணக்கிற வயசு.
ஐயனாரு வெள்ள குதிரையிலே ஐயாவும் கொஞ்சம் ஏறட்டுமா இந்த குதிரை மாலை புடிச்சுக்கிட்டு ஊரே நாடு வரலாமா வெள்ளாட்டு பாடிச்சி கண்ணுக்குள்ளே விடலாமா புதுப்பட்டி ரோட்டோடு புளியங்காடி போமா இந்த வயசு மாறல இருக்கோ வரையில் இருப்போமா புட்டு தமிழ் பருத்தி கொட்ட சிட்டாவாணி பரப்போமா அத்தால கொண்டு தேடி மனசு இந்த பள்ளியப்ப மறக்கிற வயசு அத்தால கொண்டு தேடி மனசு இந்த பள்ளியப்ப மறக்கிற வயசு. ஆமா இன்னைக்கு என்ன நாள்? முருகனுக்கு சாமி பண்ணது கஞ்சி காய்ச்சி ஊத்தணும். கணக்கு பண்ணு. ஏமா அப்படி இழைச்சி போயிட்ட? ஆ? சாப்பிடுறியா இல்லையாம்மா? கல்யாணம் ஏக்கமா? என்னைய போய் இழைச்சு போயிட்டு ஒன்னே சொன்னா பிறந்தேன் அதானே இப்படிதான் கேட்கணும். தங்கச்சியை பார்த்தா உனக்கு வந்துட்டியா? ஒரு பாசம். வந்துட்டியா? இதுக்கு மேல உன்னால முடியாது. அண்ணே யாருனே அவரு? யார் அவரு ஏய் உங்க ரெண்டு பேருக்கு நல்ல பொருத்தமா இருக்கு. டா என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன என்ன சொல்லிட்டு இருக்க? என்ன என்னமா பிரச்சனை? என்னமோ சொல்லிட்டு இருக்க? என்ன சொல்லிட்டு இருக்க? என்ன ஏன் இப்படி ரெண்டு பேருமே இப்படியா? என்ன பிரச்சனை? கொஞ்சம் நல்லா பொம்பளை பிள்ளைனா அப்படி வந்து அப்படி சிரிச்ச மாதிரி பேசினா தான் எவனாவது பொண்ணு கேட்டு கட்டுவேன். யாரு அப்படி யார் அவரு நீ வெளியே வேணாம், நீ வாழங்கிட்டு அட யாருனே அவரு? வீடு வேணும். எங்க வந்தாரு? முத நீ சரி முகரே பாரு காலகட்டம் அதை சொல்லவே இல்லையே இவரு. எங்க வந்தாருங்க? நீங்கிட்டு வா. பேசிக்கிட்டு கையா அட்ரஸ் செக்ரட்டரிஸை கொடுத்து தொலைச்சிடாத. எங்கிருந்து வரீங்க கேட்குறாங்க. சாப்பிட்டாரான்னு கேளு. இது சாப்பிட்டாரா வேணுமானு கேளு சாப்பிட்டு இருந்தா இங்கேயே வர்றாரு. பசியோட வந்திருக்காப்புல. நம்ம தான் போடணும். என்னது? என்னன்னு? சோறுதா. ஏதாவது எங்க வந்தாரு? எதுக்கு வந்திருக்காரு கேளு. இங்க வந்தாரு எதுக்கு வந்தாருங்களே எங்க வந்த எதுக்கு வந்த போமா டெரரா அப்படின்னு சொன்னாலே தங்கச்சியை பத்தி ஒரு ஆம்பளை நினைக்கு. நீ ஏன் சொல்லிக்கிற வேண்டியதான். என்னம்மா என்னம்மா? அட எங்க வந்தாருன்னு சொல்லுனே. வேட்டைக்கு வேட்டைக்கு வந்திருக்காரு வேட்டைக்கு வந்தவர் இங்கே வந்தாரு. இங்க என்ன வேட்டைக்கு வந்தவருக்கு வேட்டைக்கு வந்தா இங்க என்ன வேலையா? இங்கயா இங்கயா அட இங்க தான் வேட்டையா உங்களுக்கு எதுக்கு வந்திருக்காரு கேளுனே. அட இங்க இருந்து வேட்டை வந்திருக்கு எதுக்கியா? மான்குட்டி உள்ள போயிடுச்சு. மான் குட்டி உள்ள வச்சா மானு வள்ளின்னு சொல்லி போத்தலு. அண்ணன் போச்சலையா வர இந்த கதையை எப்படி முடிப்பாங்கன்னு தான் நம்ம ரெண்டு பேரும் உள்ள போலான்றேன். வருவன்றியா வந்தவருக்கு மதிப்பெண் கொடுக்கணும். இனப்பட்டு மொழிப்பட்டு கூப்பிடவா? குடுமா வரவேறு கொடுக்கணும்ல. நல்ல மனுஷன். கூப்பிடவான்னு கேக்குது உங்க தங்கச்சி எப்படி பாரு சிங்க மாதிரி இருக்க. கூப்பிடவான்னு கேக்குது கூப்பிட இல்ல என்னத்த ஒரு மரியாதை கொடுக்கணும்ல. கூப்பிடவா? குடுமா குடும்ப வணக்கத்துக்குரிய வனவேடுவரே, நல்ல மனுஷனா இருக்காரு தாங்கள் பெருமையான ஏன் தெரியுமா மறுத்தவர். இங்க கன்னி பெண்கள் காவல் காக்கிற இடம். வேற்றாடவர் இங்க வரக்கூடாது. அதுவும் தாங்கள் வேற்றாடவர். வந்த விஷயத்தை ரத்தன சுருக்கமாக எடுத்து சொல்லுங்கள். மான பாத்தியலா? நீ பாத்தியாடி? நான் பார்க்கல நானும் பார்க்கல. அப்ப நம்ம 3 பேர் ரூம் பார்க்கல. வாங்க போ 4 பேர் ரூம் பாப்போமா? 4 பேருமா டேய் 4 பேருக்கு ஒரே இடமா? என்ன அப்படி சொல்றாரு நீங்க ரெண்டு பேரும் இங்க அட பாவி. நாங்க ரெண்டு பேர் ரூம் போய் நீங்க ரெண்டு பேரும் இந்த 2 பேரும் போய் பிரிச்சு கிடக்கிற வேலையெல்லாம் போய் அடங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா நம்பர்ல இருக்கட்டும் நம்ம ரெண்டாம் நம்பர் அந்த ஏரியாவே இருக்க கூடாது. அவங்க எங்கேயோ போய் போறாங்க. நம்ம நீ எல்லாம் அண்ணனா? நீ எல்லாம் தங்கச்சிக்கு நல்ல பாதுகாப்பு. முகரைய பாரு. மாமனா உனக்கு? என்ன நீ கேக்குறீங்க? என்ன அப்படி கேக்குற? மாமனா எங்கயா கேக்குற? போடுங்கற. என்ன அண்ணனா கேக்குது அப்புறம் என்ன என்ன முறை அவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடு. உனக்கு வாய்ப்பு உண்டையா? என்ன ஏய் என்ன சொல்லிக்கிட்டு இருக்க நீ? வாயிலே குத்துங்க உனக்கு உண்டியா? உனக்கு கொஞ்ச நேரம் கொடுக்குறப்பியா? அதை சொல்ல வந்தேன் நான். இந்த உடம்பு தாங்க. மச்சான் நாங்க போய் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஏற்பாடு பண்றோம். நீ சரி பண்ணி ஒரு ஆம்பளை பையலுக்கு ஏற்பாடு பண்ணியா? டெவலப் ஆயிக்கலாம். அட அறிவேட்ட அண்ணே அவர் போய் மச்சாங்கற. அது யாருன்னே தெரியாதமா. நான் பேசி வச்சிருக்கேன். நான் பேசக்கூடாது. அதானே பார்த்தேன். சரி வச்சிருக்கேன். சரி போ. ஏன் அவர் கடவுள போக சொல்ற ஏய் அடி போய் தொலைக்கிறீ. உள்ள வருவீல்ல நம்மப்பா இதை கொடுத்து ரொம்ப நேரம் ஆகி போச்சு. ஹலோ சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை வட்டம் நமது ஆற்றங்கரை நாடு கீழ வட்டம் கே அண்டக்குடி சித்தாளம்மன் நகரில் அமைந்திருக்கும் ஸ்ரீ நொண்டியையா சுவாமி, ஸ்ரீ மாடுபிடிக்கி மலைக்கோட்டை கல்லன் சுவாமி மற்றும் ஸ்ரீ சித்தாளம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு 20ஆம் ஆண்டு சந்தனக்காப்பு விழாவை முன்னிட்டு வருகின்ற வெள்ளிக்கிழமை 19/6/2026 அன்று மிகச் சிறப்பான வள்ளிதிரும் நாடகம் மிகச்சிறப்பாக நடைபெறும். மதுரையைச் சேர்ந்த MC படையப்பா அவர்கள் வேலன் விடன் விருத்தனாகவும், மதுரையைச் சேர்ந்த ஸ்ரீ சக்தி பாரதி வள்ளியாகவும், மதுரையைச் சேர்ந்த கீதப்பிரியன் அவர்கள் நாரதராகவும், தங்கராஜ் அவர்களும் பவதாரணி அவர்களும் பஃபுன் டான்ஸாகவும்,
ஜெயரமேஷ் அவர்கள் ஹார்மோனியமாக, செல்வராஜ் அவர்கள் மிருதங்கமாகவும், மதன்ராஜ் ஆல்ரவுண்டாக, ஐயனார் சீன் தாளம் ஒலி அமைப்பு, தேவசோனா ஆடியோஸ் மற்றும் கொட்டை அமைப்பு மணிமுத்து மற்றும் நாடகத்தின் அமைப்பாளர், அதாவது நாடகத்தை நடத்தக்கூடியவர்கள் KR சரவணன், கற்பகவள்ளி குடும்பத்தார்கள், கே அண்டக்குடி சித்தாளம்மன் நகர்வாழ் மக்கள் மற்றும் கிராமத்தார்கள், சித்தாளம்மன் இளைஞர் நற்பணி மன்றம், நாடகத்தின் அமைப்பாளர் கே மணிகண்டன், எஸ் பிரதாப், கே அண்டக்குடி. இதே போல் நாடகத்தை கண்டு அளிக்குமாறு அன்புடன் அழைக்கிறார்கள். நன்றி. என்ன தப்பு இருந்தா சுட்டி காட்டலன்னு நின்று இருக்கியா? நான் ஆயா டீயை குடிக்கிறேன், நீங்க பேச்சு வந்தாரை வரவேற்கும் வந்த வெளிநாட்டிலே வளமை குன்றாத வரவேற்பு மொப்பக்குலை மணிச்ச முகந்த பிரித்து நோக்கக்குலை மிருந்து என்ற வள்ளுவ பெருந்தகையின் வாக்குக்கு இலக்கண வகுத்தது போல் இருந்ததாக மகிழ்ந்தேன். காரணம், நான் யார், எங்கிருந்து வருகிறேன் என்ற விவரங்கள் எதுவும் தெரியாது இருந்தாலும் இனத்த ஒன்றை நினைத்தை கருத்திலே கொண்டு வருகை என இன்முகத்தோடு வரவேற்ற தாங்கள் இல்லாமல் இறைவன் அருள் பெற்று பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ வேண்டும் என்று இதயபூர்வமாக வாழ்த்தி இறைவனை வேண்டி நான் யார், எங்கிருந்து வருகிறேன் என்ற விவரத்தை சுருக்கமாக கூறுகிறேன். என் பேரு கந்தவிடன், தந்தை பேரு சிவவிடன், தாயின் பேரு பார்வதி வச்சு கழுகு மாமலைக்கு சொந்தக்காரன். நீங்களே எங்கே இருந்துச்சு போறியா? ஒரு 4 மணி நேரம் உட்காருங்க. நீங்கள் சொல்லாமல் கிளம்ப நாங்கள் போயிடுவோம். உட்காருங்கம்மா எல்லாரும். எங்கே போறிய? எவ்வளோ நேரம் ரெண்டு வள்ளி திருமணத்தில்னா வள்ளிக்கு முருகனுக்கு திருக்கல்யாணம் பார்த்துக்கிட்டே போகணும். அதே நல்ல விஷயம். உட்காருங்கம்மா. இந்த வேலில் கல்யாணம் முடிஞ்சோட வேலில் ஆசீர்வாதம் வாங்கணும். உட்காருங்க. அம்மம்மா என் மாலை மறைக்காமல் நீ உண்மை சொல்லம்மா, நான் உன் ஜாதிக்காரன் என்ற எண்ணம் கொள்ளம்மா, இது பெண் ஜாதி என்று சொன்னால் நம்பம்மா. அம்மம்மா என் மனை மறைக்காமல் நீ உண்மை சொல்லம்மா, நான் உன் ஜாதிக்காரன் என்ற எண்ணம் கொள்ளம்மா, இது பெண் ஜாதி என்று சொன்னால் அம்மம்மா. அம்மம்மா என் மனை மறைக்காமல் நீ உண்மை சொல்லம்மா. பிரம்மனவன் நாள் கணக்காய் எண்ணி எண்ணி தான் படைத்து அன்றவனுவைய படைந்த அது உன்னழகு போலிருக்கும் என்பதில மாற்றமில்லை, ஏற்றமிகு தோற்றம் கொண்ட
சம்மதம் சொல்லம்மா. எங்க போய் இப்ப ஒரு 10 நிமிஷம் இருந்தா நம்ம வள்ளர் நீங்க இருந்ததுக்கு ஒரு புண்ணியமே கிடையாதும்மா. 10 நிமிஷம் இருங்க, இவ்வளவு நேரம் இருந்ததுக்கே ஒரு புண்ணியம் இல்லாமல் போகும். புரியுதா? இருந்து இந்த வள்ளி திருமண் நாடகத்தை திருக்கல்யாணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் சேமமான ஒரு வாழ்க்கை அமையன்றக்காக அந்த நாடகத்தை ஊருக்கு போகிறாங்க. நீங்கள் இன்னைக்கு இருந்த வரைக்கும் சந்தோஷப்பட்டேன். ஆனால் முடிவு வர போகும்போது நீங்கள் வந்து போயிட்டு இருக்கீங்க. உட்காருங்கம்மா. இல்லை பாயம் அடிக்கிறதா ஐயா உட்காருங்கய்யா. நீங்கள் இல்லாட்டி நாங்கள் காசு எங்களுக்கு கொலக்கட்டை வந்துருச்சு, கையை தட்டி நாங்கள் காசு வாங்கிட்டு போயிடுவோம். பார்த்துங்க, உட்காருங்க ஒழுங்கா. அதனால கண்ணாலே காண்பது உண்மை, காதாலே கேட்பது உண்மை, தீர விசாரிப்பது உண்மை என்ற வழியிலே எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பதற்கிணங்க உங்கள் சகோதரிடம் கேட்டேன் வரவில்லை என்று கூறிவிட்டார், தோழியிடம் கேட்டேன் பார்க்கவில்லை என்று கூறிவிட்டார். இடத்திற்கு தலைவி என்ற முறையில் உங்களிடம் தீர விசாரித்து எனக்கு சொந்தமான மான்குட்டியை நான் பிடிக்க வேண்டும் பிரம்ம முகூர்த்தத்தில் என்ற ரீதியிலே. இன்னைக்கு பிரம்ம முகூர்த்தம் என்ன எத்தனை மணி இருக்குப்பா? இன்னைக்கு பிரம்ம முகூர்த்தம் 5:40 வரைக்கும். ஆமாம், 5:40க்குள்ள முகூர்த்தத்தை முடிக்கணும் அப்படின்ற ரீதியில் இல்லைன்னு சொல்லாமல் பார்க்குறக்கு உங்கள் அண்ணன் பேசும்பொழுதே நினைத்தேன் நீங்கள் எவ்வளவு விவரமாக இருப்பீர்கள் என்று. ஆனால் அழகிய திருவாய் மலர்ந்து சம்மதம் அப்படின்னு சொல்லி மான காட்டினா பிடிச்சிட்டு போயிடுவேன். எங்கள் கொடுங்க பார்ப்போம். வணக்கத்துக்குரிய வனவேடுவரே, தாங்கள் பெருமையான் ஏன் தெரியுமா மடுத்தவர் பொறுத்தவர்கள், மானமுள்ளவர்கள், மரியாதைக்குரியவர்கள், பண்பு நெறி மாறாதவர்கள், பொய் சொல்லுதுன்னா கேவலமாக எண்ணக்கூடியவங்க. அஞ்சலியில் வந்தவர் நீங்கள், அதுபோல தான் நாங்களும். ஆனால் திணைக்கான் நல்லது கிடையாது. ஏன்னா பிறருக்கு இன்னா முற்பகல் செய்யும், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும். ஏன்னா வாதத்துக்கு மருந்து இருக்கு. இப்படி வாதத்துக்கு மருந்து இருக்கா? வாதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது வந்து ஒரு நோய், அதை போய் மருந்து கொடுக்கலாம். பிடிவாதம் அப்படின்னா இல்லாத ஒரு பொருளை இருக்குன்னு சொல்லி நிற்கிறீங்க. இதுக்கு போய் உங்கள்கிட்ட நான் மானை பிடிச்சி கொடுத்துட முடியுமா? வாதத்துக்கு மருந்து இருக்கு, பிடிவாதத்துக்கு மருந்து கிடையாது. யாரு சொன்னது இல்லையா? நான் தான் சொல்றேன். எப்படி சொல்லுவியா? நீங்க எப்படி இருக்குன்னு கேக்குறீங்க? பிடிவாதம்னா என்னமா? பிடிவாதம் அப்படின்னு இல்லாத ஒரு பொருளை கேட்டா அடம் பிடிக்கிறது. அடம் பிடிக்கிறது. இந்த அடம் பிடிக்கிறதுக்கு என்ன மருந்து தெரியுமா? அதை நிறைவேற்றி வைக்கிறது. அது இருந்துச்சுன்னா கொடுத்துடலாம், இல்லைன்னா என்ன பண்றது? இல்லை என்ற இடத்துக்கு நீங்க போக வேண்டிய அவசியம் இல்லையே. உங்க திணைப்பணத்துக்கு எத்தனை வழி பாதை? ஒரு வழி பாதை. ஒரு வழி பாதை. நீங்க காவல் புரியும் பொழுது ஏன் தாவத்தை இருந்த மானி வேலியை தாண்டி உள்ள போக? எப்படி போகும்? என் அனுமதி இல்லாம எப்படி உள்ள போகும்? ஆமா, என்ன ஒருத்தர் அடிக்க வேடுவன் அடிக்க மான விரட்டி வரும்போது பிடிக்க வரும்பொழுது அக்கா வள்ளியக்கா என்னை ஒருத்தர் பிடிக்கிறாரு, நான் உள்ள வைக்கிறான்னு கேட்டு உள்ள பேசுமா? இல்ல கேட்டு உள்ள மான் எங்கேயாவது பேசிருக்காரு? அப்படி உங்க அனுமதி கேட்கும்? நான் எங்க அண்ணன் எங்க தோடி 3 பேரும் காவல் காத்துக்கிட்டு இருக்கும் போது எப்படி மான் இங்க வரும் நான் கேக்குறேன். சர்வசாதாரணமா நீங்க வேட்டையில கோட்டை போட்டு பிடிக்கிறது புலம்பிக்கிட்டு இருக்க கூடாது. வேட்டையில கோட்டை வரவன் கிடையாது. புலி வேட்டையாடி பார்த்திருக்கியா? பேரு தான் சிங்கா, ஆனா என் வேட்டை உரமே புலி மாதிரியே தான் இருக்கும். ஏன் தெரியுமா? சொல்றவன் செய்ய மாட்டான், செய்யறவன் சொல்ல மாட்டான். சும்மா இருக்கிறவன் செஞ்சுட்டு போயிடுவான். அந்த மாதிரி இருக்க பேசுற பேச்சு. இந்த பூனையும் மானு சொந்தம் சொன்னீங்களே, எந்த வகையில மானுங்களுக்கு சொந்தம்? முன்ன பின்ன வளர்த்தியலா இல்ல முன்ன பின்ன மானு உங்கள்கிட்ட இருந்துச்சா? காட்டுல சுதந்திரமா தெரிய எப்படி சொந்தம் ஆகும்? என்னன்னு கேக்குறீங்க? ஒரு வேட்டைக்காரனுக்கு காட்டுல பார்த்து ஒரு மிருகத்து மேல ஆசைப்பட்டேன் அடிக்க நினைச்சிட்டான்னா அதை சொந்தமா ஆக்கிக்கணும். அவன் சொந்தமான காட்டுல இருக்க மிருகம் வேட்டைக்காரனுக்கு சொந்தம். அது பிடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த வேடுவருக்கு அது முடியாது. அது முடியாதுன்னு அவநம்பிக்கையில இருக்க மாதிரி. ஏன்னா வாயில வந்தது கூட வார்த்தையா? கற்பனைக்கு பேசிக்கிட்டு யார் சொன்னது? நான் தான் சொல்றேன். பிடிச்சதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு சொந்தம். இல்ல, நம்பிக்கை எத்தனை வகை இருக்கு? 4 வகையான நம்பிக்கை. அதுல தேவையில்லாத எது? தன்னம்பிக்கை, அவநம்பிக்கை, மூட நம்பிக்கை, தெய்வ நம்பிக்கை இருக்கு. இதுல இது தேவை, இது தேவையில்லை. அவநம்பிக்கை. இந்த அவநம்பிக்கை காரணம் தான் இந்த பிடிச்சாத்தான் சொந்தம் கொண்டாடுவேன். ஏன்னா நம்ம பிடிச்சிட முடியுமா நம்மளால அப்படின்னு நினைக்கிற மாதிரி இது அவநம்பிக்கை. ஆனா இந்த தன்னம்பிக்கையோட எவன் இருக்கானோ அவன் பார்த்த உடனே சொந்தம் நினைச்சா மட்டும்தான் அதை பிடிக்க முடியும். சரிம்மா, எங்க அதனால உன்னை பார்த்தேன். ஒன்னையா பிடிச்சிருந்துச்சு? ஒன்னா என்னைய குறிக்கும். 1 2 3 இருக்குல்ல? ஆமா, அந்த கடையில போய் கடையில ஒரு டீ வேணும் ஐயா, 1 டீ கொடுங்க அப்படின்னு கேட்டா பைத்தியக்காரனால் பண்ண நினைக்க மாட்டாங்களா? எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி, ஐவகை இலக்கணம். இந்த இலக்கணத்துல வந்து எழுதுறது 1 எழுதலாம். சொல்லும் போது தானே 1 கொடுங்கனே போதும் சொல்றோம்ல. ஒன்னா என்னைய குறிக்கும் அல்ல, ஒரு மானை தேடியா அப்படி சொல்ல வேண்டியதானே? ஊனா போட்டாத்தே உங்களை குறிக்கும். ஏன்னா ஓனாவுக்கு சிறப்பு இருக்கு, ஊனாவுக்கு சிறப்பு இருக்கு. ஓனாவுக்கு என்ன சிறப்பு? ஓனாவுக்கா
ஓம் பிரணவ பொருளே ஓம் கணபதி சரணம் சரணம் சுவாமி. பிரணவ பொருள் ஓம் ஓனா போட்டு நடுவுல இம் போட்டா ஓம் அப்படிங்கிற ஒரு வாடி. ஊனாவுக்கு என்ன சிறப்பு? ஓனா போட்டு நடுவுல சுழிச்சு மேல ஒரு புள்ளி வைக்கணும், அப்பத்தே ஓம். அதானே இம் இம் அப்படிங்கறத போட்டாதான் சிறப்பு. நடுவுல சரி, புள்ளி ஊனாவுக்கு என்னங்க சிறப்பு? ஊனாவுக்கா பிள்ளையார் சுழி போட்டு எழுதிடுவோம் எந்த பிழைகளும் இல்லாமல். இந்த ஊனா போட்டா சிவமயம், அந்த ஊனா பிள்ளையார் சொல்லிக்கு ஊனா போடணும். நல்ல காரியத்தை செய்யணும் அப்படின்னா முதல்ல யாரை நினைக்கணும் அப்படின்னா விநாயகபெருமான நினைக்கணும். ஆமா. அந்த நல்ல காரியத்தை எழுதணும் அப்படின்னா ஊனா போட்டாதான் சிறப்பு. ஆமா. காரியம் இருக்கா இல்லையா? இந்த இடத்துல நான் ஓனா தானே போட்டேன், ஊனா போட்டேன். ஆமா, நான் உங்களை கேட்கிறேன், ஓனா பிடிக்குமா ஊனா பிடிக்குமா உங்களுக்கு? எனக்கு ரெண்டுமே பிடிக்கும். அப்படி சொல்லக்கூடாது, எதையாவது ஒண்ணு சொல்லணும். ஒண்ணு ஓனா பிடிக்கணும், இல்லைன்னா எனக்கு ரெண்டும் பிடிக்கும். எனக்கு ரெண்டு தேவைமா? ரெண்டா? எனக்கு ரெண்டு தேவை, அதனால ரெண்டும் பிடிக்கும். உங்களுக்கு ரெண்டு தேவை, எனக்கு ரெண்டு தேவை, நான் ரெண்டு பிடிக்கும். வீட்டுல ஒரு குட்டி இருக்கு, வீட்டுல தான் மானு, வீட்டுல தான் ஒரு மானு கண்ணுக்கு லட்சணமா அழகா இருக்குல்ல, அப்புறம் ஏன் இன்னொரு குட்டிக்கு ஏன் இப்படி அலையிறீங்க? ஏன் ஒண்ணு பத்தாதான் உங்களுக்கு? ஏன் ஒன்ன வச்சு நீங்க திருப்தி படுத்த மாட்டீங்க? முடிஞ்சவே ரெண்டை வச்சுக்கிறியா, முடியாதவே ஒன்னோட முடிச்சுக்கிறியா? இது என்ன உனக்கு? கிளி மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி வப்பாட்டி வேணும். இந்த கிளி மாதிரிங்கிற பொண்டாட்டி என்னதான் பண்ணுவா? வேலைக்கு போங்க, போய் சம்பாதிச்சுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவான். இந்த குரங்கு மாதிரிங்கிற வப்பாட்டி என்னதான் பண்ணுவா? அவன் சம்பாதிக்கிறதெல்லாம் பிடிக்குதுன்னுட்டு கடைசியில் அவனை குரங்கு பிடியா பிடிச்சுக்குவாங்க. அதனால கிளி மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி வப்பாட்டி வேணும். நான் என்ன சொல்ல வரேன்? என்ன சொல்றீங்க? நீங்க ஏன் அந்த வப்பாட்டின் இடத்துக்கு போறீங்க? காலை நேரத்தில் பழமொழி அப்படி உண்டு. முறையாக திருமணம் செஞ்சா எப்படி வப்பாட்டி ஆகும்? அது பொண்டாட்டி. இப்ப முறையா திருமணம் செஞ்சா அது பொண்டாட்டி. இப்ப நீங்க இருக்கீங்க காட்டுக்குள்ள காவல் இருக்கீங்க, நான் வேட்டைக்கு வந்திருக்கேன். என்ன மாதிரி ஒருத்தன் வேட்டைக்கு வந்தேன், யாரு? துஷ்யந்தன். அப்போ உங்களை மாதிரி அங்கே ஒருத்தர் இருந்த ஆசிரமத்தில் காட்டுக்குள்ள, யாரு? சகுந்தலை. இப்போ நான் தான் துஷ்யந்தன், நீங்க தான் சகுந்தலை. என்ன கதை தொறிச்சு போயிரும் தெரியுமா சேதி? அப்புறம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? கதையை மட்டும் சொல்லுங்க. போதும், ரெண்டும் தானே இருக்கா? இல்ல கதையை மட்டும் சொல்லுங்க. பார்க்கிறவங்களுக்கு புரியணுமா? நாம சும்மா நீங்க கதையை சொன்னாலே புரியும். எப்படி துஷ்யந்தன் போய் சகுந்தலைய பார்த்த உடனே அழகுல மயங்கிட்டான். அழகுல மயங்கினவன் எப்படியாவது இவளை நான் கட்டிவிடணும். எவளை? சகுந்தலை. அவள் இவள் என்று ஏகவசனம் தேவையில்லை, புரியுதா? ரீதியில போய் என்ன செய்யறான், நேரடியா போய் ஒரு பெண் பேசுறது, அவன தாகமா இருக்கு, கொஞ்சம் நீர் கொடுக்கணும்னு கேட்கிறான். அந்த தண்ணீரை எப்படி கொடுக்கணும்? கொடுப்பவர்கள் கை மேல இருக்கணுமா கீழே இருக்கணுமா? கொடுக்கிறவங்க கை மேல இருக்கணும், வாங்குறவங்க கை கீழே இருக்கணும். ஆனா அவ எப்படி கொடுத்த தெரியுமா? எப்படி? ஏன்னா இவளுக்கு இவன் மேல ஒரு கண்ணு, அவ இவனை பார்த்த உடனே இவன் மேல ஆசை, அதனால கொடுத்தவ ரெண்டு கையும் இப்படி வச்சு கொடுத்து விட்டா. இவனாவது இவன் எப்படியும் தான் தொட்டானும்ல, அவனுடைய கையோட கை சேர்த்து செம்ப வாங்க. கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தார் காதல் இன்றி அர்த்தம். ஆக ரெண்டு பேரும் காந்தர்வ மனம் முறிஞ்சு அங்கே பிறக்கிறான் ஒரு குழந்தை. என்ன சொல்றா? என் நாட்டு மக்களை போய் நான் பார்த்துட்டு நீ தகுந்த நேரம் எப்போ வந்தாலும் நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன் அப்படின்ட்டு போகிறா. துஷ்யந்தன் நாட்டுக்கு போகையில் வந்து கற்பமாக இருக்க, என் ஞாபகம் உனக்கு வரணும்னா இந்த உனக்கு மோதிரத்தை உனக்கு கொடுத்து என் ஞாபகம் அந்த கதை கனையாளி நீ மாட்டிக்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறவனுக்கு என்ன இப்போ பார்த்தாலும் இவளுக்கு இவன் ஞாபகமே தான். எவளுக்கு? புருஷன் ஞாபகமே தான். கையை பிடிச்சி ஒடிச்சு போடுவேன். இங்கே முடிஞ்சா ஒரு வருஷம் காலத்துல ஒடிச்சு போடுமா பாக்க. என்ன வாய் குளிக்கிற வாய் குளிக்கிற பொங்க அப்பதான் சொல்லிட்டே மரியாதை. வாயை பிடிச்சு குளிச்சு போடு. அப்புறம் மைக்கெடுத்து மண்டாடல தொறிச்சு போயிரும் தெரியுமா சேதி? அப்புறம் என்ன அவ வேணும்னு பேசுறீங்க? வள்ளி என்ன உங்க வீட்டு கிளுக்கிறாரு? என்ன வள்ளி என்ன உங்க வீட்டு கிளுக்கிறாரு? நானும் அப்புறம் பேசவா? அவன் நானும் பேசவா? இன்னைக்கு சத்தியமா சொல்றேன், இன்னைக்கு நாடகத்தையே முடிக்க வேணும். 10 மணி வரையும் இன்னைக்கு நாடகம் நடக்கும். பேசுங்க பாப்பமா. ஆமா, இன்னைக்கு பாப்பா வள்ளியா தேடனா பாப்பா. என்ன உங்களை சொன்ன மாதிரி அவ இவன் உங்க வீட்டு பண்ணக்காரியா? அவ இவன் இங்க கட்டிட்டு பேசுறீங்க? மைக் எடுத்து மண்டையா பொளந்து விடுவேன். உங்க இஷ்டத்துக்கு நான் அப்படியே பாட்டு என்னன்னா கதையை பேசிக்கிருந்தா என்ன ஒரு விஷயம் வாத்தியாரே. அதனால நீங்க நல்லா பேசுறீங்க இல்ல? என்ன அவ நீங்க எதுக்கு கையிட்டு பேசுறீங்க? நான் எவ்வளவு மரியாதையா பேசிக்கிட்டேன். ஏமா உங்க அவன் போடா வாடா நான் பேசுறேனா? நீங்க பேசுறானே கேக்குறீங்க. நான் இது வரைக்கும் உங்களை மரியாதை கொடுத்தானே பேசிக்கிட்டீங்க. அப்புறம் என்ன அவ இவன் இங்க கையிட்டு பேசுறீங்க? பேசுறது கேளுங்க. எப்பயாவது ஒரு தடவை வா போனா நான் உங்களை பேசுறேனா? அப்புறம் இவன் இங்க ஏன் கையிட்டு பேசுறீங்க? கதை சொல்றேன். கதை
அட உட்காருங்க தான் அட நாங்க அடிச்சுக்கலாம், நீங்க உட்காருங்க. ஆமா, கதையில இதெல்லாம் நடக்குது. இது போல நான் உங்கள்கிட்ட இருந்து தவறுதல நடந்துக்கிட்டேன்னா மான்குட்டியை கொடுங்கன்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்ல வர்றேன். இதை ஏன் கோவம் சொன்னா கேட்கணும், சொந்த புத்தி இருக்கணும். யாருக்கு? உங்களுக்கு தான் மான கோட்டை பிடிக்கும் புடவைக்கு நீங்க பொம்பளைக்கிட்ட வந்து மான பிடிச்சிருக்கு வெக்கமா இல்ல? என்ன இருமா, இன்னும் எது வேணாலும் பேசுமா. சொன்னா கேட்கணும், சொந்த புத்தி இருக்கணும். சொன்னா கேட்கணும், சொந்த புத்தி இருக்கணும். மானு மானு என்று நீ வார்த்தையை வர்த்தி பேசிக்கிட்டு நிற்கிறீ, வார்த்தையை வர்த்தி பேசிக்கிட்டு நிற்கிறீ. சொன்னா கேட்கணும், சொந்த புத்தி இருக்கணும். விட்டு போன பொருளை பிடிக்க ஓடி வந்தாரு, கட்டுக்கதையை ஒரு முறை தேட வச்சு விட்டாரு. விட்டு போன பொருளை பிடிக்க ஓடி வந்தாரு, கட்டுக்கதையை ஒரு முறை தேட வச்சு விட்டாரு. வட்ட போட்டு காவல் காக்கும் எங்கள் வனத்திலே, வட்ட போட்டு காவல் காக்கும் எங்கள் வனத்திலே அது வந்ததென்று ஆட்ட போட்டு பாடுகின்றே. சொன்னா கேட்கணும், சொந்த புத்தி இருக்கணும். ஆயுதங்கள் ஏறி வேட்டையாட முறையிலே கையாட்டுக்கிட்டு வந்து நீங்க ஏதும் புரியலே. ஆயலே, வேடுவரை உமக்கு இது பொருத்தமாகுமா? வேடுவரை உமக்கு இது பொருத்தமாகுமா? பணம் தேடி போக உமக்கு வருத்தமாகுமா? சொன்னா கேட்கணும், சொந்த புத்தி இருக்கணும். இரவு காத்த கிளிய போல இவர் வந்தாரு, ஏமாந்து பாவை இப்ப ஓட போறாரு. இரவு காத்த கிளிய போல இவர் வந்தாரு, ஏமாந்து பாவை இப்ப ஓட போறாரு. இல்லாத பொருளை இவர் தேடி வந்தாரு, இல்லாத பொருளை இவர் தேடி வந்தாரு. இருக்கு இருக்கு என்று சொல்லி ஊருக்குறாரு. சொன்னா கேட்கணும், சொந்த புத்தி இருக்கணும். சொன்னா கேட்கணும், சொந்த புத்தி இருக்கணும். எதுக்கு வீணா போல கத்தணும்? உங்க மா நீங்க சுத்தி வந்து வரலாம். வந்த பிடித்து தர்றேன். மானுக்கு உள்ள அங்க லட்சணம் சொல்லுங்க பாப்போம். மானுக்கு உள்ள லட்சணம் சொல்லணுமா வாத்தியார வித்வான்? மானுக்கு உள்ள லட்சணம் சொல்லவா, மானுக்கு உரிய லட்சணம் சொல்லவா, இல்ல மானுக்கு உண்டான லட்சணம் சொல்லவா, உண்டானதெல்லாம் நான் கேட்கல. இல்ல மானுக்கு உண்டான லட்சணம் சொல்லவா? அதையும் நான் கேட்கல. வேற. மானுக்கு உள்ள அங்க லட்சணம் சொல்லுங்க உள்ள பாப்போம். லட்சணம் சொல்லணுமா? ஹலோ 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 காயாத கானகத நின்றுள்ளாவோ கயாட கானகனே நின்றுள்ளாவோ காயாத கானகத நின்றுள்ளாவோ 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 நர்காரியா காயாட கானகனே ஆ ஆ நின்றுள்ளாவு நற்காரிகையே மேயாதம்மா மேயாடம்மா மேயாத புள்ளிமே போதமோ மேயாடமான அது மேயாடமான மேயாடமா ஆ
தேனும் பாலும் திரைமாமும் என்பதனாலே உள்ளொரு போனிலும் தேனும் பாலும் தினை மாவும் தேனும் பாவும் தினை மாவும் தின்பதனால் தினை புல்லொரு போது தின்பதனால் தினை புல்லொரு போது தின்பதனால் தினை புல்லொரு போதுமே ராஜ சாயாத 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 இப்படிலாம் பாடுனா நல்லாத்தே இருக்கு. இந்த பார்க்குறவங்கெல்லாம் அந்த வேட்டைக்காரன் பொய்யா பாடுறேன் சாஞ்ச கொம்பத்தியான் சாயலின்னு பொய் சொல்ல நினைக்கக்கூடாது. அப்போ அந்த கொம்பு சாயலாம் எப்படி சொல்லணும்? வளர்ந்துருச்சுன்னா அதுக்கு அளவுக்கு மேலே ஒரு நாளைக்கு சாஞ்சு தானே ஆகணும். அது அந்த சாயல சாயடி இப்போ சாயலன்றது எப்படி சொல்றது? சாயாத கொம்பு ரெண்டு இருந்தாலும் இந்த அழுத்தக்கூடாது. அந்த இடத்துல அழுத்தினாதான் நல்லா இருக்கும். கொம்பிரண்டு இருந்தாலும் கும்புர் எனக்கு நம்ம பழகி போச்சுங்க. அது அழுத்தி அழுத்தமாவே ரொம்ப அழுத்தினா கொம்பு சாயி. அப்போ அழுத்தக்கூடாது. கும்புரன் இருந்தாலும் அதுதன் தலையிலும் வந்து பாயாத ஒண்ணு கோச்சுக்காதிய கோச்சுக்காதிய இருங்க வர இளவட்டத்தில் எப்படி வேணாலும் பிடிச்சிக்கலாம். ஆனா கடைசி நேரத்துல தலை கொடுத்து காப்பாத்தானா அது தன் தலை நிமிர்ந்து வேற ஒண்ணு இல்லை. இவ்வளவுதான் சின்ன விஷயம். நிறைய கத்துக்க வேண்டியிருக்கு உங்கள்கிட்ட. அதுதன் தலையிலும் வந்து பாயாத தலை நிமிர்ந்து பாயாடமா வள்ளிமான் குட்டி அவையிலே உன் பார்வையிலே கண்டதுண்டோ பசும்பொன் போன்ற நன்மேனி பொன்பாண்ட நன்மேனி துளைந்திடும் புதுவிதானடியமான் வார கண்டதுண்டோ கண்டதுண்டோ அப்பா நீங்க மான் தேடி வரல இல்ல நீங்க பாடுறத பார்த்தா ஒரு பெண்ணை குறிப்பிடுறது மாதிரி இருக்கு. நீதானே அந்த குயில் எந்த குயில்? ஏ வீட்டு சொந்த குயில் குயிலும் இல்ல மயிலும் இல்ல பையா. என்ன சொல்லுற என்னுள்ளந்தாங்கல தூக்கத்தை வாங்கல ஏதோ என் பாட்டுக்கு நாம் பாட்டு பாடி சொல்லாத சேதிய சொன்னேனடி சொகராக சோகந்தானே தேர் வந்தது போல் இருந்தது நீ வந்த போது போதை வந்தது போல் இருந்தது உன் கண்ட போது என் கண்ணுக்கென்ன கொண்டாட்டமோ சிங்கார குட்டி கண்ணுக்கென்ன கண்ணோட்டமோ வேறு வந்தது போல் இருந்தது நான் கண்டபோது போதை வந்தது போல் இருந்தது கண்டபோது கண்ணுக்கென்ன கொண்டாட்டமே சங்கார குட்டி கண்ணுக்கென்ன தேரோட்டமே முக்கனக பார்த்தாலே உன்னை நின்று பார்த்தாலே மூச்சு வரவில்லை ஐயே ஐயே
அண்ணே ஐயோ கராத்த மாஸ்டர் அடி ஆத்தி எங்கம்மா சரி, அந்த ஐயா, என்ன ச்சீ. இங்க சொல்லு அடிச்சிரு சட சட சடன்னு அடிக்கிறேன் எங்க அந்த ஆளு அண்ணே இது வேடுவர் இருக்கார்ல எனக்காக என்ன செய்யணும் சொல்லு கூப்பிடுறப்ப நீ வரல போய் தொலாங்கடி பிறந்தாலும் அக்கா தங்கச்சியோட பிறக்கவே கூடாதா யா? ஐயோ 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 நிம்மதியா இருக்க முடியாது அந்த வேடுவர் இருக்கார்ல ஐயா ஐயா சொல்ல விடுறியாலே என்ன சொல்லு அந்த வேடுவர் இருக்கார்ல ஐயா ஐயா சொல்ல விடு முதல்ல சொல்லுமா உனக்கு என்னன்னு நான் பாத்துக்கிறேன் போட்டேன்னு வச்சுக்கப்ப சொல்லுமா அந்த வேடுவர் இருக்கார்ல என்னாச்சு? உன்னையே தான் தேடி சொல்லிட்டு போயிட்டாரு என்னையவா உன்னைய தேடி வந்து அவர் என்ன பண்றது நான் என்ன அந்த ஆள்கிட்ட 10 வட்டிக்கு பணம் வாங்கவே இல்லையே அட என்னைய தேடி வந்தாரானே என்ன எதுக்கு தேடிட்டாலே இந்த ஆளு முருகா என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுங்க மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் பக்தி என்ன மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு சொலிக்க பரிசத்தம் நின்றாடி ஒளி செய்க சொலிக்க பரிசத்தம் நின்றாடி ஒளி செய்க கைத்தலம் நான் பற்ற கனவு கண்டே நான் கனவு கண்டே கைத்தலம் நான் பற்ற கனவு கண்டே அந்த கனவுகள் நினைவாக உறவு தந்தாய் சாமி வணக்கம் ரோகரா ரோகரா வள்ளி வேடனாக வந்ததும் தற்பொழுது வேலவனாக காட்சி தருகிறானே என்ன வர வேண்டும் எனக்கு ஒரு வர வேண்டும் தெய்வானை வள்ளி அப்படின்னு இல்லாம வள்ளி தெய்வானை அப்படின்னு எனக்கு நீங்க முதலிடம் கொடுக்கணும் நாட்டு மக்கள் அனைவரும் எல்லா வளங்களும் நலங்களும் 16 செல்வங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற வரத்தையும் முருகா. தாரத்திலே அம்மா கேட்டோன்னே வரம் கொடுக்குறீங்களே வீட்டில் ஒரு பொண்டாட்டி இருக்கே அதுக்கு என்ன சொல்றது ஏய் உனக்கு வேற வேலையே இல்லையா ஏய் நீ வேஷத்தை கிளைத்தாலும் உன் தொழிலை விடவில்லையே இங்க வா அதுக்கு நான் விளக்கத்தை சொல்லிடுறேன் சொல்லுங்க இப்போ எனக்குள்ள நீர் தேங்கி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் புதிதாக ஒரு வெள்ளம் வந்து இருக்க வெள்ளத்தை தள்ளி விட்டால் தான் இடம் சுத்தமாக இருக்கு நீரும் சுத்தமாக இருக்கும் ஆமா. இல்லாட்டி அதுக்கு சாக்கடையா போயிரும்ல ஆமா. அதுதான் வந்த வெள்ளம் இருந்த வெள்ளத்தை தள்ளின கதையாக பழசு வாடகை இருந்துட்டே போட்டுமே இது வாடகை இருக்கட்டேன் அப்ப முருகன் சொல்ற மாதிரி எல்லாம் பழசையும் வச்சுட்டு புதுசையும் உள்ள ஒண்ணா தள்ளுங்க அப்படி கிடையாது நீங்கள் கலகத்தை முடிச்சிரு உனக்கு 3 நேம் கலோட கலகம் முடிஞ்சு விட்டு மற்றபடி ஆமாம் நாட்டு மக்கள் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற வரத்தையும் தாரத்தில் இரண்டாவதாக இருந்தாலும் தரத்திலே முதலிடத்தை கொடுத்து வையகத்துள்ளோர் அனைவரும் வள்ளி தெய்வான சுப்பிரமணிய சமேதர் என்று அழைப்பார்கள் என்ற வரத்தையும் தந்தோ இசைக்கலைஞர்களே அரோகரா முழங்கட்டு மேலவத்தியம் வெடிவேல் முருகனுக்கு அரோகரா 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 நாடு ஜலிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும் நாடு ஜலிக்க வேணும் நல்ல ஊரு ஜலிக்க வேணும் தங்கமே ஊரெல்லாம் பட்டி பேருக வேணும் பால்பான பொங்க வேணும் பட்டி பேருக வேணும் பால்பான பொங்க வேணும் பட்டி பேருக வேணும் தங்கமே ஊரெல்லாம் வாழ வேணும் மக்களோ ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய் ஸ்ரீராம். ஹலோ பேரன்பு கொண்ட நாடக கலாரசிகள் அனைவரும் எங்கள் நாடகத்தை முடியும் வரை மிகச் சிறப்பாக அமைதியாக அருமையாக கண்டுகளித்த அன்பு ரசிக உள்ளங்கள் அனைவருக்கும் எங்கள் நாடக கலைக்குழுவின் சார்பாக ராஜேந்திரன் அவர்கள் கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்து அருமையான முறையில் ஒளிநிலையத்தை அமைத்து கொடுத்த எங்கள் சிறப்பான ஒளிவு நிலைத்தார் மரியாதைக்குரிய
ஜெயா ஜெயா ஆடியோஸ் அவர்களுக்கு கலைக்குழுவின் சார்பாக நன்றி தெரிவித்து அனைவரிடமிருந்து பிரியா விடைபெறுகிறோம். நன்றி நன்றி. சிறப்பான முறையில் எங்களுக்கு வீடியோ கவரேஜ் செய்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அன்னார் மாதவன், மாயகுளத்தைச் சேர்ந்த மாதவன் அன்னார் அவர்களுக்கு கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு உங்களை மீண்டும் 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 சந்திப்போம் என்று சொல்லி பிரியா விடைபெற்று சொல்கிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.